திரு திரு ஹலோ. Okay. So this is what this is. You would have played a communication game in your school days, nothing but it. திரு கலைஞர் அந்த கதை முடியும். மலாய் சார், மலாய் சார் கேக்குதா? சார் நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. வணக்கம் சார். நீங்க சொன்ன மாதிரியே 10:20 நீங்க வந்துட்டீங்க. இன்னைக்கு எந்த ஊர்ல இருக்கீங்க? கொள்ளிடம். அதான் பின்னுக்கு பாய் இருக்கு. உங்கள் பின்பக்கம் பேக் சைடு பாய் இருக்கு. காலையில இதுல இருந்து கிளம்புனா காரைக்கால நேற்று காரைக்கால் விசிட்டு முடிச்சுட்டு கொள்ளிடத்து வந்து ஹாட் கேம்ப் நடந்தது வெளியில. ஓஹோ ஓஹோ, சரி 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 சரி. அதற்கு உள்ள வந்து கொஞ்சம் நம்ம மீட்டிங்க முடிச்சிடலாம். எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம்? நல்ல மாதிரி போயிட்டு இருக்கு. கிளப்லாம் ரொம்ப ஹாப்பி. நியூ மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட போன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி கவர்னர் கிடைக்காதுங்க, என்ன பிரமாதம் தாங்க, இவரை எளிமையா நாங்க 4 வருஷம் ஆகுது சேர்ந்து, ஒரு கவர்னர் கூட இந்த அளவுக்கு எங்க மேல கை போட்டெல்லாம் பேசுனது இல்லைன்னு. இல்லைங்க அதுதாங்க செல்வநாதன் சார், தெரிஞ்சுங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நீங்க ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நம்ம போயிட்டு இருப்போம். ஓகே. ஜெரால் தம்பி தான் அடுத்த நாள் காலையிலையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுது. சாரை வந்து நம்ம அடிக்கடி தொடர்பு வச்சுக்கணும்னு, கண்டிப்பா வச்சுக்கலாம் வாங்க அப்படின்னு. வேற மற்றபடி நல்ல மாதிரி போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிஷேல் எப்படி இருக்கீங்க? Great sir, DG sir, good morning sir, great, super. Good morning. ஜெரால் வணக்கம். வணக்கம். வித்தியாசமா தெரியுது. எப்படி கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது மூஞ்சி. இல்ல சேவ் பண்ணாம ஒரு 2 நாளா சும்மா அப்படியே ஓட்டிட்டு இருக்கோம். லீவ் நாள்ல அதனால மழையெல்லாம் பெய்யுது. கிளைண்ட் எல்லாம் வந்து ஆபீஸ் வரல. சரி ரைட்டு, கொஞ்ச நாளைக்கு 2 நாளைக்கு அப்படியே ரிலாக்ஸா இருக்கும். 4ல இருந்து வர ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஆமா. வேலையெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? எது தலைவா? எது டிஜி வாய்ஸ் கேட்கல.
கான்ஃபரன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது? கான்ஃபரன்ஸ் ப்ரமோஷனுக்கு தான் இங்க போட்டு ஒரு ஜோன் மீட்டு கண்ணன் போட்டாப்ல போயிட்டு இருந்துச்சு. அடுத்தது Okay. வந்து மத்த ஏஜ் எல்லாம் போட சொல்லியிருக்கிறேன். ராஜ்குமார் வந்து 27ஆம் தேதி போடுறேன் அப்படின்னு இருக்காப்ல. ஓகே. அதனால இப்ப மத்த ஆளுங்கெல்லாம் போட சொல்லியிருக்கிறேன். என்ன பண்றாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு சீக்கிரம் போட சொல்லி ஜோன் மீட் பிளஸ் கான்ஃபரன்ஸ் ப்ரமோஷனாவே அதை பண்ண சொல்லியிருக்கிறேன். அப்படியே ஓகே. ஓரளவு நல்லா வரும். சிறப்பா இருக்குது இது வரைக்கும். இந்த ஸ்பீக்கர்ஸ் அதுல வித்தியாசமா வந்து அந்த அன்பு அன்னைக்கு சொன்ன மாதிரி வைத்திய சார் சொன்ன மாதிரி அந்த ஹவுஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பா அது நல்லா இருக்குது. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். புது முயற்சி நல்லா நல்லா இருக்கும். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு எல்லாருக்கிட்டுமே. ஆமா அன்பு வந்து ரொம்ப அட்டகாசமா பேசுறாப்ல. ஸ்பீக்கர் எல்லாம் பேசுவாங்கல்ல அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாப்ல. இப்ப ஐயோ அதெல்லாம் சான்ஸ் இல்ல. ரொம்ப அமைதியா நிதானமா இது அன்புவே இல்ல. அன்பு எலெக்ஷனுக்கு போறாரான்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. வாய்ப்பு அதெல்லாம் போய்க்க வேண்டியதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம ஏன் மறுக்கணும்? அவ்வளவுதான். கொடுக்கப்பட்ட வேலையை இல்ல இல்ல ரொம்ப ஆமா இல்ல அன்பு வந்து அன்பா இல்லாம பழைய அன்பா இல்லாம நின்று நிதானமா அழகா அட்டகாசமா எதை சொல்லணும் எப்படி சொல்லணும் இது ரெண்டு இருந்துச்சுன்னா போதும். இதான் ப்ரமோஷன். நல்லா பேசலாம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். சிவா சிவா சார் குட் மார்னிங் சார். உடம்பு எப்படி இருக்கு? தேவலா சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். கொஞ்சம் உள்காயமா இருக்கு. கொஞ்சம் அப்படியே ரத்த கட்டா இருக்கு. எங்க கழுத்தெல்லாம் பரவாயில்லையா? இடுப்பு காலு பெயின் எல்லாமே சார். ம் தேவலா சார் நம்ம வீட்டுல கொஞ்சம் டியூஷன் போட்டு வீட்டுல இருக்க ரெஸ்ட் எடுக்கிறோம் சார். சரி 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 ஓகே 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 ஓகே. ஊருக்கு வந்தாச்சா சொக்கு? வந்துட்டேன் சார். இன்னைக்கு அம்மா தான் வந்தேன். காலைல வந்தீங்களா? ஆமா சார். சந்தோஷம். குட் மார்னிங் சார். ஆமா சரி சார். கடைக்கு வந்தாச்சு சார். ஊர்ல இருக்கீங்களா? இல்ல நம்ம கொள்ளிடத்துல இருக்குமா? சரி 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 சார். பாத்துக்க சார். காரைக்கால் முட்டை நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி சரி சரி. காலையில கொள்ளிடம், ஈவினிங் வந்து பூனகிரி. சரி சார். ஆமா 2 வருஷம் முடிச்சுட்டா வேலை முடிஞ்சிடும். சரி சார். தீபக் நீங்க லைன் வந்துட்டீங்களா? ஏன் லாகின் பண்ணி வைங்க. பேசுறீங்களா இல்ல லாகின் பண்ணி வைங்க. உங்க பிஎஸ்என்எல் வேலை செய்யாதா? சந்தோஷம். தீபக் என்னோட தான் இருக்காரு. வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். தீபக் சார் வணக்கம். என்ன எப்படி சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு? அடுத்த வாரம் போயிட்டு இருக்கு சார். அன்னைக்கு அன்பனை வந்திருந்தாங்க சார். எல்லாரும் ப்ரமோஷன்லாம் கேட்டிருந்தோம் சார். அதோட இருக்கு சார். பார்த்துட்டு இருக்கோம் சார். கொஞ்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க சார் அன்னைக்கு. அப்புறம் அந்த விஜயபுரம் கிளப்லாம் கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க சார். அப்புறம் செமினாருக்கும் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த வாரத்தில் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க சார். 2 3 நாள்ல பண்ணி கொடுத்துறேன். ஒரு 20 ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கேன் சார். ஓகே அதுவும் பண்ணி கொடுத்துறேன் சார். எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன்? 25 ரெஜிஸ்ட்ரேஷன் சார். இங்கே செமினார் இருக்கு சார். தஞ்சாவூர் செமினார். ஆமா சார். அதுக்கு 100 ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கேன் சார். 100 அன்பு அன்பு லைட் நியூஸ் தம்பியா. லைட் நியூஸ் இன்டெக் லைட் நியூஸ் எல்லாம் 100 ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னா நம்மளுக்கு 28 ஜோன் 2800 தான் வரும். இப்ப அன்பு உங்களுக்கு மொத்தம் 150 மெம்பர் இருக்காங்க. யாருக்கு? சொக்கலிங்கத்துக்கா? 70% போட்டா எவ்வளவு தான்? 70 5 5 5 5 5 6 90 7 105 கரெக்டா வந்துடும் சார். 105 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும் சார். தாராளமா வந்துடும் சார். 70% பண்ணி கொடுத்துறேன் சார். அது இல்லாம லேடிஸ் எல்லாம் இருக்காங்கல்லப்பா? அது தனி சார். அது தனியா பண்ணி கொடுத்துறாங்க சார். எல்லாருமே விஜயபுரம் கிளப்லாம் எல்லாருமே ஃபேமிலியோட வராங்க சார். அவங்க ரோட்டின் ஒருத்தங்கன்னா அவங்களோட 3 பேர் வராங்க சார். அதே மாதிரி 4 ஃபேமிலி பண்ணிருக்காங்க சார்.
ஓகே. ஒவ்வொரு ஏஜியும் அது சொல்லிட்டு வந்துருவாங்க சார். ஒரு 120 பேர் பக்கம் வருவாங்க சார் டோட்டலா. அவங்க மெம்பர்ஷிப்ல 100% பண்ணட்டும்ண்ணா, ஃபேமிலியோட சேர்த்து. 150 பேர் இருக்காங்கன்னா 150 ரிஜிஸ்டர் ஃபேமிலியோட. கண்டிப்பா ட்ரை பண்றேன் அன்பனா. நீங்க கண்டிப்பா பேசுங்க, ட்ரை பண்றேன். ஒவ்வொரு பிரசிடென்ட்டையும் சந்திச்சு பேச. அதாவது நான் இப்போ விசிட் போறேன் தெரியுங்களா, எனக்கு நான் ஆமாண்ணா. கண்டுபிடிச்ச ஒரே விஷயம் சொல்லட்டுங்களா? சொல்லுண்ணா. நீங்க வந்து அவங்களை அப்ரோச் பண்ணா கண்டிப்பா வராங்க. நான் கண்டிப்பா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேசுவேன். எனக்கு அன்பு வந்து பேசியிருக்கேன், நேத்து தனித்தனியாவும் பேசிட்டு இருக்கேன். நேத்து நான் வந்து காரைக்கால் சென்டினியல்ல வந்து மீட்டிங் முடிச்சேன். முடிஞ்ச உடனே ஒரு மெம்பர் ஏஞ்சி சொன்னாரு, கவர்னர் நீங்க போன் பண்ணி எங்க கையில கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபவுண்டேஷனுக்கும் கொடுப்போம், கான்ஃபரன்ஸுக்கும் வருவோம். நீங்க எங்க பேர்ல பாசமா இருக்கிறது இதைதான் காட்டுது. போன விஷயம் கவர்னர் என்கிட்ட பேசல, அதனால நான் $1000 வச்சிருந்தேன் கொடுக்கறதுக்கு. என்கிட்ட பேசவே இல்லை, அதனால நான் அவருக்கு கொடுக்கல. இப்ப நீங்க என்கிட்ட பேசுனீங்க, அதனால நான் $1000 கொடுக்குறேன். கையிலே கொடுத்துட்டாரு. எதுக்குன்னா மக்கள் வந்து அதை எதிர்பார்க்கறாங்கன்னா அதை வந்து நீங்க தான் வந்து இன்பிட்வீன் மெம்பர்ஸ்க்கும் கவர்னருக்கும் பிரிட்ஜே நீங்க தான். அப்ப அங்க என்ன நடக்குதுங்கிறத நீங்க சொன்னாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்ட் பண்ண முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. நான் இப்ப வந்து இன்னைக்கு வாய்ஸ் ரெக்கார்டு ஒண்ணு பண்ணி திங்கக்கிழமையில இருந்து வாய்ஸ் ரெக்கார்டர் எல்லாருக்கும் போன்ல போட்டு விட சொல்ல போறோம். சரிங்க சார், சரிங்க சார். கண்டிப்பா ஒரு இதா இருக்கு. இந்த செமினார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தீவிரமான டிரைவுக்கு போறோம். சரி சார். எல்லா ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் நீங்க கேட்ட கவர்னர் உங்க கையில பேசினாரா கேட்க வேண்டியதான். கண்டிப்பா சார். கான்ஃபரன்ஸ் சம்பந்தமா கவர்னர் இருந்து போன் வந்துச்சா உங்களுக்கு? சரி சார். அப்படின்னு சொல்லிட்டு கேட்கற அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு 3 தடவை 4 தடவை பேசுவோம். நான் பேசுறேன், சாரி சேர்மன் பேசுவாரு, அன்பு பேசுவாரு, ப்ரொமோஷன் எல்லாம் ஒவ்வொரு தடவை பேசுவோம். கண்டிப்பா சார். அன்பனை பயங்கர ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு சார். அன்பனை பயங்கர ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு சார். சந்தோஷம் தானேப்பா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். உங்க வேலையை அவர் வந்து கொஞ்சம் இலகுவாக்குறாருல்ல, ஈஸியா இருக்குல்ல உங்க வேலை. இன்னொருத்தவங்க வச்சு பேசலாம்ல. அன்னைக்கு அன்பு சார் வந்துட்டு போனாரு, அவர்கிட்ட அதை சொன்னீங்களா, ஏன்பா இதை செய்யலன்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. கண்டிப்பா சார். அன்பு, நீங்க அந்த ஜேகேவோட பேசுங்க. ஜேகே போன்ட்டு இப்ப அவார்ட்ஸ்க்கு வந்து அந்த ரெக்கார்டர் வாய்ஸ் போட்டாருல்ல, நம்ம ப்ரொமோஷன் கமிட்டி சார்பா வந்து நீங்க அதை ரெடி பண்ணுங்க. முதல்ல நம்ம வந்து மெசேஜ் அனுப்பதை விட வந்து கால் பண்ணி பேசுறப்ப அது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். ரீச்சபிளா இருக்கு சார். எல்லாரும் போய் சேருது சார். அன்பு மைக்கை அன்மியூட் பண்ணிக்கோங்க. மைக்கை அன்மியூட் பண்ணிக்கோங்க அன்பு. இப்ப பேசுங்க. நம்ம வந்து இப்போ 6800 ரொட்டேரியன் அவங்களோட டேட்டா பேஸ் முதல்ல ரெடி பண்ண சொல்லுங்க. அவங்க கையில எவ்வளவு தான் இருக்குன்னு கேளுங்க. யாரு போன விஷயம் நம்ம அவார்ட்ஸ் பண்ணாங்கல்ல ஜேகே கிட்ட, ஏன்னா ஜேகே வந்து அது கொஞ்சம் எஃபெக்டிவா பண்ணாங்க. அந்த டேட்டா பேஸ் யாரார்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு முதல்ல நம்ம ஜோன் வைஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம், ரொட்டேரியனோட ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம். அதை வந்து இப்போ ஏஜிஸ் வந்து அதை போர்க்கால அடிப்படையில அந்த ஒர்க்கை பார்க்கணும். அதை போட்டு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து ஒரு லாஸ்ட் 25ஆம் தேதி கட் ஆஃப் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நீங்க வந்து டிசம்பர் 1ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் டெய்லி கால் போற மாதிரி பார்த்துங்க. ஒரு 500 பேருக்கு 500 பேருக்கு 7 நாளைக்கு ஒரு தடவை 7 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 3 கால் 4 கால் போகும். நீங்க ஒரு தடவை பேசுங்க, நான் ஒரு தடவை பேசுறேன், சேர்மனை ஒரு தடவை பேச சொல்லுவோம். ஒரு மக்கள் வந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்கிற விஷயத்த வந்து தெரியட்டும். வின்சென்ட் நல்லாதான்பா இருக்கிற, தலைகள் எல்லாம் சீவிங்க, நல்லா ஜம்முன்னு தான் இருக்கிற, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஆனந்த் சார் வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் வைத்தி சார் கனெக்ட் ஆகுறாரா? ஃபோன் பண்ணி சொன்னேன். வந்துருவார் சார். எதாச்சும் இப்பதான் பார்த்தா ஜூம் மீட்டிங் அனுப்பு போட்டிருந்தாரு.
ஏஜிஸ் கொஞ்சம் அவங்க ரீஜனல்ல உள்ளவங்களை கொஞ்சம் ஆன்லைன்ல இருக்கவங்க ஃபோன் பண்ணி கூப்பிடுங்களா, எல்லாம் மறந்துட்டாங்கிறாங்க, தாமஸே மறந்துட்டாங்கிறாரு. கொஞ்சம் உங்க பக்கத்து ஏஜி அந்த அருகில் உள்ள ஏஜி கிட்ட பேசுங்க. அது நேத்தே நீங்க போட்டுருந்தா ஈஸியா இருந்திருக்கும் எல்லாருக்கும். போட்டாச்சுண்ணே, உங்களுக்கு மட்டும் தான் இன்னைக்கு அனுப்பலாம். அவங்க 3 மீட்டிங். சரி சரி நான் கொஞ்சம் எல்லாரும் கூட்டு வரேன், ஒரு 2 பேர் கூட்டு வரேன். கூப்பிடுங்க. மிக்கேல் சார் கொஞ்சம் தஞ்சாவூரை கூப்பிடுங்க சார். அருண் சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்படி போயிட்டு இருக்கு வேலையெல்லாம்? போயிட்டு இருக்கு சார், போயிட்டே இருக்கு. நீ காலையில பட்டை கிட்டையெல்லாம் போட்டுன்னு வண்டியில உட்கார்ற யாரா அந்த பச்சை கலர் சட்டை ஜாயிண்ட் ஆயிருக்காங்கன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இல்ல ஆக்சுவலா போன ஜூம் மீட்டிங்ல துக்கத்துக்கு போயிட்டு இருந்தேன். இந்த ஜூம் மீட்டிங்க்கு படத்திறப்புக்கு போயிட்டு இருக்கேன். அதே இதுக்கு திருச்சி இல்ல நாளைக்குதான். இன்னைக்கு படத்திறப்பு தான். தாமஸ் குட் மார்னிங். குட் மார்னிங் தாமஸ். அண்ணா குட் மார்னிங். ரவி குட் மார்னிங் தலைவரே. ஏன்னா நேற்று ரொம்ப சந்தோஷமா இருந்ததுப்பா. சரி ரொம்ப நன்றி. ஆமாப்பா, நல்ல சிறப்பான ஆர்கனைஸ் பண்ணாங்க. காலையில பிரசிடென்ட் வந்து வழி அனுப்பிச்சு விட்டு போனாரு. போன் அடிச்சேன் இருக்கு, நான் காலையில அடிச்சிட்டேன். ஓகே ஓகே ஓகே, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ தலைவர். வணக்கம். வணக்கண்ணே. இன்னைக்கு வந்தேன் ஊருக்கு, அதுக்கு வர முடியல. வரேன். அவரு ஏஜி சந்துருவும் 6ஆம் தான் சார் வந்தாங்க. ஓ சரி. நான் இல்ல ஊர்ல, நான் இன்னைக்கு தான் வந்தேன். இன்னொரு நாள் வாங்க. சரி கண்டிப்பா வரேன். இன்னும் மக்கள் நிறைய வரணுமா? சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் குமார் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம். சரி தாமஸ், கொஞ்சம் தஞ்சாவூர் ஏஜிக்கெல்லாம் போன் அடிங்க. கும்பகோணம் யார் இருக்கா? அன்பு கலை வந்துட்டாப்ல லைனுக்கு. சரிண்ணா. கும்பகோணம் திலர் மட்டும் கூப்பிடுறேன். கும்பகோணம் யார் இருக்கா? யாரையும் காணுங்க. காசுக்குட்டி இருப்பாரு இல்லையா? ஜெரால்ட் இருக்காரு. இல்ல ஏஜி இல்லையா? அன்பு கும்பகோணத்துல இருந்து பேசிருக்கிறேன். உடனே ஜாயின் பண்றாங்க. சரிங்கண்ணா. குட் மார்னிங் அன்பு. குட் மார்னிங். மதியம் ராம்சந்திரன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். டிஜி சார். குட் மார்னிங். குட் மார்னிங்மா. மேடம் வணக்கம் மேடம். என்ன சார் உங்களுக்கு பின்னாடி பாயெல்லாம் இருக்கு? படிச்சு தூங்குறதுக்கு கவர்னர் பாய் தலைக்கு பின்னாடி பாய் வச்சிருக்காங்க. அதாவது என்ன பண்ணிடுறாங்க, பேர்லாம் போட்டு பாய ரெடி பண்ணிக்கிறாங்க. அப்படியா? ஆமா, கட்சிக்காரன் நினைச்சுன்னு தாமரை பூலாம் போட்டுக்கிறாங்க. என்ன சொக்கா என்ன ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. அன்னைக்கு அப்படிதான் இருந்தது. அது அன்னைக்கு அப்படிதான் இருந்தது. வீட்டுல அப்படியே அது கொஞ்சம் அடிச்சு வச்சிருக்கேன். 2 1 தான். வணக்கம் ரவி. குட் மார்னிங். 2 1 தானே. வீட்டுல எது போலீஸ் நடக்குதோ. மகேஷ் வணக்கம் யுஜிஸ். வணக்கம் மகேஷ். என்ன மகேஷ் டிஸ்ட்ரிக்ட் கோதானனே போட்ட போல தெரியுது. ஆமா, நீங்க அதானே கொடுத்தீங்க. பண்ணாம இருக்குப்பா, அதெல்லாம் கொஞ்சம் போன் பண்ணி அதை முடிச்சு விட்டு. ஆமா, டிசம்பருக்குள்ள முடிக்கிற மாதிரி பண்ணிடுவோம் எல்லாமே. சார் பட்டுக்கோட்டை எப்ப வரீங்க? நீங்க எப்போ சாட்டர்டே சண்டே கூப்பிட்டீங்கன்னா வந்துருவேன். வந்துடுறேன். மாடு வெயிட்டிங்கா இருக்கு உங்களுக்காண்டி. மாடு வெயிட்டிங். வணக்கம் மகேஷ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார்.
ஆமா சார். வணக்கம். சனி ஞாயிறுல வச்சுன்னா வந்துருவேன் தாமஸ் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னாக்கா ஒர்க்கிங் டேனா சொல்லுங்க, நான் அப்படியே பஸ்ல வந்துடுவேன். கரெக்டா பட்டுக்கோட்டை வந்துருவேன். சரி சரி சார் 26 வச்சுக்கலாம் சார். என்னைக்கு 26 2 ஒண்ணா வச்சுக்கலாம். 26ஆ? சாட்டர்டே. சரி ரைட், நீங்க சொல்லுங்க, நான் கொஞ்சம் முன்னாடி சொல்லிடுங்க, நான் அப்படியே பஸ்ஸை பிடிச்சி நேரம் வந்துடுறேன். டைம் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துருவேன். சரி சார். டேரக்டா புதுக்கோட்டையில இருந்து பட்டுக்கோட்டை வந்துடுறேன் பஸ். ஓகே சார் ஓகே சார். கொஞ்சம் ப்ளீஸ், தயாரிச்சு மீட்டிங் வேற இருக்குனாங்க. வைத்திய சார், வணக்கம் சார். வெல்கம் வெல்கம் அவர் கான்ஃபரன்ஸ் சேர்மன் சார். Good evening sir, good morning sir, welcome sir. I have to welcome you sir. I have to thank you for arranging. சார் உங்க மாதிரியே Facebookல யாரோ டப் பண்ணி போட்டுருக்காங்க சார் போட்டோஸ் எல்லாம். வைத்தியநாதன் சார் மாதிரியே போட்டோ போட்டுருக்காங்க நிறைய பேர் அவர் ஐடியில. நான் கூட பார்த்தேன் சார். நல்லா இருக்கீங்களா சார் எல்லாரும்? ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க டிஜி. ஆரம்பிக்கலாம். வரவங்க ஜாயின் பண்றவங்க ஆரம்பிக்கலாமா? ஆமா சரி, மீட் ஆல் பண்ணிடுறேன். நீங்க அன்பு, வைத்தியநாதன் சாரு, ஆனந்தன் சாரு அவங்க எல்லாமே கோஹோஸ்ட் போட்டிருக்கிறேன். அவங்க அன்மீட் பண்ணிட்டு எப்ப வேணாலும் பேசிக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே, மீட் ஆல் பண்ணிடுறேன் சார். ஆல் ஏஜஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க சார். அக்கவுண்ட் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. டிஜி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க டிஜி. அன்மியூட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு, பேசுங்க. அன்மியூட் ஆயிடுச்சு. ஓகே, குட் மார்னிங் எவரிபடி. இந்த ஒரு உங்களுக்கு தான் தெரியும், வாரம் வாரம் இப்போ நம்ம வந்து காலையில 10:30 மணிக்கு ரிகார்டிங் கான்ஃபரன்ஸ் கோசம் நம்ம அப்டேஷன் என்ன, ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணதுக்கோசம் நம்ம எவ்ரி வீக் சண்டே வந்து மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் மீட்டிங்க்கு கடந்த வாரம் நம்ம சேர்மனும் செக்ரட்டரியும் கான்ஃபரன்ஸ் செக்ரட்டரியும் வர முடியாமல் போயிடுச்சு. அவங்க நம்மளுக்கோசம் எல்லாருக்கும் வந்து புத்தர்கிட்ட போய் வேண்டிட்டு வந்துக்கிறாங்க. கான்ஃபரன்ஸ் நல்லா நடக்கணும்னு சொல்றதுக்கோசம் தாய்லாந்து போய் புத்தரை பார்த்துட்டு வந்திருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு வந்து இந்த கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க்கு வந்ததுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்துப்போம். இப்போ அன்பு வந்து கடுமையான ப்ரொமோஷன் வேலையில இருக்காரு. ஒவ்வொரு கிளப் பிரசிடென்ட்டும் தனிப்பட்ட முறையில போய் பார்த்து கான்ஃபரன்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க எல்லாம் வந்து கண்டிப்பாக கான்ஃபரன்ஸ்ல அட்டன் பண்ணும், பெருவாரியான உறுப்பினர்களோட அட்டன் பண்ணணுங்கிறதுக்கோசம் மிக கடுமையா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல அவருக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி ஒன்றும் இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம்தான். பெருசா பார்த்தா பெருசா தெரியும், சின்னதா பார்த்தா சின்னதா தெரியும். கான்ஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து இதை வந்து ஒரு சிம்பிளான ஒரு வேலையா பார்க்குறோம். ஏஜஸ் வந்து அதே மாதிரி பார்வையில இது ஒரு ஈஸி ஜாப். நம்ம வந்து இதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டிய வேலை கிடையாது. பட் என்ன செய்யணும்னா, தொடர்ந்து பிரசிடென்ட் செக்ரட்டரிஸோட தொடர்புல இருக்கணும். ரோட்டரி சம்பந்தமா இப்ப நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும், எல்லா விதமான ப்ரோக்ராம்லயும் உங்களை எதனா ஒரு ப்ரோக்ராம் கூப்பிடுறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் கூப்பிடுறாங்கன்னா அங்கெல்லாம் நீங்க கான்ஃபரன்ஸை பத்தி கண்டிப்பா வர மெம்பர்ஸ் கிட்ட சொல்லணும். ஏதோ அவங்களா பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சாலும் ரிப்பீட்டடா நம்ம மறுபடியும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. இப்ப நம்மளுக்கு இருக்கிறது ரொம்ப ஷார்ட் ஃபைல். இந்த மாசத்துல ஒரு 15 நாள் இருக்குது, அடுத்த மாசம் ஒரு 25 நாள் இருக்குது. 40 நாள் தான் நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே இருக்கு. நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷனுடைய அப்டேட்டை வந்து அன்பு சொல்லுவாங்க. நம்மளுடைய டார்கெட் வந்து அன்பு ஃபிக்ஸ் பண்ணிக்கிற டார்கெட்டுங்கிறது மெம்பர்ஸோட உறுப்பினர், குடும்ப உறுப்பினரும் சேர்த்து அந்தந்த ஜோன்ல இருக்கிற ரொட்டேரியன் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். மேக்சிமம் என்னுடைய எதிர்பார்ப்புங்கிறது 75% ஆஃப் ரொட்டேரியன் அதை அட்டன் பண்ணணும். ஃபேமிலியை நான் வந்து அதுக்கப்புறம் அடிஷன் பண்ணிக்கலாம். 70% 75% ஆஃப் உறுப்பினர்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். ஜோன்ல வந்து உங்களுக்கு 100 பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பா 75 பேர் ரொட்டேரியன் அட்டன் பண்ணணும். அந்த வகையில் நம்ம டார்கெட் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மிகப்பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸு உங்களுக்கு சொன்ன மாதிரி பட்ஜெட் வந்து பெரிய பட்ஜெட்.
சங்கர் படம் பட்ஜெட்லாம் தாண்டி போயிட்டு இப்ப வந்து ராஜமௌலி பட்ஜெட்டுக்கு போய் நிக்குது. மிகப்பெரிய பட்ஜெட். ஏன்னா எது கேட்டாலும் சேர்மன் வந்து முடியாது இல்லைன்னு சொல்றதே கிடையாது. பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்னு ஆட் பண்ணிட்டே போறாரு. அப்போ ஒவ்வொரு விஷயமும் ஒரு சின்னதா ஒரு விஷயம் ஆட் பண்ணாலும் அது பினான்சியலா ஆடட் ஆகும். இப்போ சாதாரணமா சொல்றேன்னா ஒரு எல்இடியை ஒரு இடத்துல அடிஷன் பண்ணுங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய்னா 3 நாளைக்கு 60,000 ரூபாய். அந்த 60,000 மீட் அவுட் பண்ணா நம்ம 12 ரொட்டேரியன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் நமக்கு வந்து அது வந்து மீட் அவுட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் பிரம்மாண்டமா பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப எவ்வளவு ஒண்ணு ஆட் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி நல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தோம்னா நம்ம ஈஸியா வந்து நிறைய விஷயத்துல உள்ள கொண்டு வரலாம். கான்ஃபரன்ஸ் மிக சக்சஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப என்டர்டைன்மெண்டாகவும் இருக்கணும்னா பட்ஜெட் நம்ம ஒர்க் அவுட் பண்றோம்னா கண்டிப்பாக உறுப்பினர்கள் அதிகபட்ச லெவல்ல வந்து நம்மளுக்கு, ஏன்னா வென்யூ வந்து ஒரே வென்யூ தான். ஆவர பிக்ஸ்டு எக்ஸ்பென்ஸ் எல்லாமே நீங்க 4000 பேர் அட்டன் பண்ணாதான் 5000 பேர் அட்டன் பண்ணாலும் அதான். பிக்ஸ்டு அசட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் ஒரே எக்ஸ்பெண்டிச்சர் தான். நம்மளுக்கு அதிகபட்சமா செலவுங்கிறது சாப்பாட்டுக்கு ஒரு 1000 பேர் அதிகமா வந்தாங்கன்னா 1000 பேருக்கு உண்டான சாப்பாடு செலவுன்னு தான் அதிகமாகும். ஸ்பீக்கருக்கு செலவு பண்றது அதே தான் ஆக போகுது, என்டர்டைன்மெண்ட்டுக்கு செலவு பண்ணது அதே தான் ஆக போகுது, வென்யூக்கு செலவு பண்ணது அதே தான் ஆக போகுது. எந்த அளவுக்கு நம்ம அடிஷன் பண்றோமோ அந்த அளவுக்கு ஒரு 1000 பேருங்கிறது வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு பட்ஜெட்ல நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுங்க? 1000 பேர் இன்க்ரீஸ் பண்ணா 50 லட்சம் ரூபாய். 50 லட்சம் ரூபாய். 50 லட்சம் ரூபாய். 500 பேர் இன்க்ரீஸ் ஆச்சா 25 லட்சம் ரூபாய். நீங்க அந்த குவான்டிஃபார்ம் மணியை பாருங்க, பெரிய ஒரு இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால நான் இப்ப ஏஜஸ்க்கு இந்த 20ஆம் தேதி அன்னைக்கு செமினார் முடிஞ்ச உடனே எந்த வேலையும் கிடையாது. நம்ம முழுக்க வந்து கான்ஃபரன்ஸ் ஒர்க்கை தான் பண்ண போறோம். சேர்மனுக்கும் செக்ரட்டரிக்கும் ப்ரொமோஷன் கமிட்டிக்கும் கோஆர்டினேட் பண்ணி மிக சிறப்பாக வந்து நம்ம மக்களை அழைச்சிட்டு வர்றவங்களுக்கு ஒரு சில கிளாஸையும் எடுக்கணும். நான் நேற்று கூட ஃப்ரெண்ட் சிட்டியில பேசின காரைக்கால் சென்டினல்ல சொல்றப்ப நான் ஒரு சில விஷயங்களை எல்லா ரொட்டேரியன்ட்டும் சொன்னேன். வாங்க, பொறுமையா இருங்க, எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி இருக்குது, அடிதடி வேணாம், வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாம வேணுங்கிறத கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, பொறுமையா இருங்க, எல்லாருக்கும் சமையல் செஞ்சிருக்கோம். ஒரே சமயத்தில் தள்ளு முள்ளு பண்ணீங்கன்னு ஒரே டென்ஷன் ஆகிக்கின்னு சாப்பிட்றோம் பின்னாடி போய் உக்காந்துங்கன்னு அனுபவிச்சு சாப்பிட விடாம ஹரி பண்ணிலாம் இருக்க வேணாம். ரொட்டேரியனா பிஹேவ் பண்ணுவோம். நீங்க இங்க இருக்கிற 40 பேரும் வந்து இன்னும் ஒரு 40 பேரை கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க 40 பேரும் ஒழுங்கா பிஹேவ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு 40 பேர் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை நீங்க டேக் கேர் பண்ணிட்டு, யாருன்னா இந்த மாதிரி தள்ளு முள்ளு பண்றாங்க, ஏன்பா ஏன் அவசரப்படுற, பொறுமையா இரு, சாப்பாடு இருக்குது இல்ல, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் கான்ஃபரன்ஸ் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனா எடுத்து செய்யணுங்கிறது தான் நான் இப்போ விசிட் போற எல்லா இடத்துலையும் பேசுறது. அதான் ஃபவுண்டேஷனை பத்தியே பேசுறது கிடையாது. என்னுடைய முழுக்க கவனம் எல்லாம் இப்போ வந்து கான்ஃபரன்ஸை நோக்கியே இருக்கு. அதனால ஏஜஸ்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு பண்ணி கான்ஃபரன்ஸை மிக சிறப்பாக செயல்படுத்தி கொடுக்கணும். 2வது விஷயம், நான் இப்போ எனக்கு வந்து இங்க தீபக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நாங்க 2 பேரும் இங்க ஒரு மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, அதை இனாகரேட் பண்ண போகணும். இந்த வகையில இப்போ உங்களுக்கு வந்து அடுத்த வர 20ஆம் தேதி நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். 20ஆம் தேதி அன்னைக்கு வந்து நம்ம சர்வீஸ் ப்ராஜெக்ட் செமினார் வச்சிருக்கோம். கிளப் வைஸ் வந்து அவார்டு கொடுக்கறதுக்கோசம் சேர்மன் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஒவ்வொரு ஆளும் நீங்க வந்து ஏஜஸ் உங்க ஜோன்ல அந்த அவார்டுக்கு யாருங்கிறத நீங்க நாமினேட் பண்ணி நீங்க சொல்லிடணும். இன்னைக்கு சொன்னாதான் நாளைக்கு நாங்க அதை ஸ்க்ரூட்னி பண்ணி எந்தெந்த கிளப்புக்கு அவார்டு கொடுக்கலாம்னு டிசைட் பண்ணாதான் முடியும். பிகாஸ் என்னுடைய சுச்சுவேஷன் என்ன, நாளைக்கு நாளன்னைக்கு தான் நான் ஊர்ல இருக்கிறேன். நான் வந்து புதன்கிழமை வியாழக்கிழமை எனக்கு டெல்லியில சவுத் ஏஷியா ஆஃபீஸ்ல மீட்டிங். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம உங்களுக்கு சொன்ன மாதிரி பாம்பேல இருந்து ஒரு டீம் ஆஃப் பீப்புள் வராங்க, அவங்களோட மீட்டிங் இருக்கு. 19ஆம் தேதி கிளம்பி அங்க வந்துருவோம், தஞ்சாவூர் வந்துருவோம். இப்ப நீங்க எனக்கு 2 விஷயம் சொல்லணும். நம்ம தஞ்சாவூர்ல முன்னாள் நைட்டு மீட்டிங் வச்சுக்கிறோமா, ஏஜிஸ் மீட்டிங் வச்சுக்கிறோமாங்கிறத நீங்க எனக்கு சொல்லணும். வின்சென்ட் பிரபாகர் கிட்ட நீங்க வந்து ஒவ்வொரு அவார்டும் எந்தெந்த கிளப்புக்கு நீங்க நாமினேட் பண்ணியிருக்கீங்கிறத சொல்லணும். இந்த 2 விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கான்ஃபரன்ஸ் சேர்மன் இருக்காங்க, செக்ரட்டரி இருக்காங்க. நம்ம அன்பு வந்து உங்களுக்கு வந்து ஜோன் வைஸ் இது வரைக்கும் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு, யாரெல்லாம் ரொம்ப போரா இருக்கிறீங்களோ அவங்க மீட்டிங்ல சொன்னா நீங்க கோச்சிக்க கூடாது. நீங்க வந்து அதை நீங்க கவனமா இருக்கணுங்கிறதுக்கோசம் உங்களுக்கு ஒரு சில டேட்டா கொடுப்பாங்க. அந்தந்த எந்தெந்த ஏஜஸ்லாம் கொஞ்சம் சுமாரான பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்குதோ, ரெஜிஸ்ட்ரேஷன் கம்மியா இருக்குதோ
அவங்களாம் இப்போ மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குற்றம் சொல்லணுமோ இல்லை நீங்க வேலை செய்யணுமோ செய்யலங்கிறது சொல்ல வரல. நம்ம வந்து பிரசிடென்ட் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாத ஒரு சில கிளப்லாம் இருக்குது. அந்த கிளப்லாம் நீங்க எதுன்னு சொல்லிட்டு அன்பு சொல்றாரோ அது கொஞ்சம் ஸ்பெஷல் எஃபர்ட்ஸ் போடுங்க. எங்க கையிலயும் சொல்லுங்க. நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயத்த மாத்துறோம். வைத்திய சார் சார் உங்களோட அன்மியூட் பண்ணிக்கங்க சார் வைத்திய சார். சார் கேக்குது சார், சொல்லுங்க சார். வைத்திய சார் இப்போ 2 விஷயம் எல்லாம் வந்து பர்சனலா ஒரு தடவை ஃபோன் பண்ணா நல்லா இருக்குங்கிறத ஃபீல் பண்றாங்க. அதனால நாம வந்து முதல்ல வாய்ஸ் மெசேஜ் போடுறது கூட ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? எஸ் சார். நீங்க பேசிய நான் பேச நம்ம ப்ரொமோஷன் சாட் பேசுற மாதிரி ஒவ்வொரு தனித்தனியா ஒரு இதை போட்டு அந்த போன்ல வாய்ஸ் மெசேஜ் போடுவோம். அது கொஞ்சம் டாப் ப்ரியாரிட்டி பேசிஸ்ல அது கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு டேட்டா பேஸ் ரெடி பண்ணணும். சரிங்க சார். எந்தெந்த டேட்டா இருக்கோ இல்லாததை நம்ம ஏஜிஸ் விட்டு கலெக்ட் பண்ணணும். சரிங்க சார். ஹலோ கேக்குது சார். அதை ஒன்று ரெடி பண்ணணும். இப்போ நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி இப்போ உங்களுக்கு இந்த நான் வந்து சைன் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வைத்திய சார் வந்து உங்களுக்கு பேசுவாரு. நம்ம ப்ரமோஷன் சேர்மேன் வந்து உங்களோட பேசுவாங்க. இது கான்ஃபரன்ஸ் சம்மந்தப்பட்ட மேட்ரு. அதே மாதிரி சர்வீஸ் ப்ராஜெக்ட் சம்மந்தமா இந்த அவார்ட்ஸ் இருக்குது. இந்த அவார்ட்ஸ் யாரை நீங்க நாமினேட் பண்றீங்கன்னு தயவு செய்து வந்து நீங்க வந்து வின்சென்ட் சாரோட பேசி மீட்டிங் முடியறதுக்குள்ள ஒவ்வொரு ஜோன் வைஸ் நீங்க வந்து அப்டேட் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை. இன்னொரு விஷயம் ரொம்ப லேகிங்கா இருக்கிற விஷயம், டைரக்டரியில ஒரு சில இன்ஃபர்மேஷன் குறையுது. நாங்க கேட்டு அனுப்பிச்சா ஏஜுங்க நிறைய பேரு செகண்ட் டேட்டை கேட்டுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கே திருப்பி அனுப்புறீங்க. ஒரு நிமிஷம் போன்ல கேட்டு சொல்லிடலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 38-40 பேரோடைய டேட்டா ஃபெயிலியர் இருக்கிறதுனால இப்போ பிரிண்டிங் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தயவுசெய்து நாளைக்கு நாளன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி இந்த டேட்டாவை வந்து கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு பெரிய டைரக்டரி வேலை முடிஞ்சிடும். அதனால ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி கேட்குறப்பயோ அதுக்கும் கன்சென்டா 2 பேரை நியமிச்சிருக்கிறோம். அவங்க தொடர்ந்து ஃபோன்ல டேட்டா கேட்குறப்ப தயவு செய்து எங்களால வாங்க முடியாத பட்சத்துல உங்க கையில கேட்குறப்ப நீங்க அதை ஒரு ப்ரியாரிட்டிஸ் பண்ணி அந்த டேட்டாவை வாங்கி கொடுக்குற வேலையை பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த மீட்டிங்கு 2 விஷயம் முக்கியமான விஷயம். ஒன்று கான்ஃபரன்ஸு, ஒன்று நம்ம சர்வீஸ் ப்ராஜெக்ட் செமினார் அடுத்த வாரம் 19ஆம் தேதி அன்னைக்கு முன்னாடி வந்து நம்ம பிரபாகர் வந்து பார்ட்டி வைக்கிறதா சொல்லியிருந்தாரு. அவருடைய பிறந்த நாள் பார்ட்டி. அது அவர் இப்போ வைக்க முடியாத சூழ்நிலைனால நம்ம ஈவினிங் வந்து நம்ம அசோக் கிராண்ட் ஹோட்டல்ல ஏஜிஸ் மீட்டு ஏற்பாடு பண்ணணுமா வேணாமான்னு முடிச்சுட்டு நீங்க ஜெரால்டு கிட்ட சொல்லிடுங்க. ஜெரால்ட் சொல்லுங்க டிஜே. சொல்லுங்க, இருக்கேன் லைன்ல இருக்கேன். ஆமா, இந்த பாயிண்ட்ஸ் நீங்க வந்து மீட்டிங் முடிக்கிறப்ப இன்சிஸ்ட் பண்ணுங்க. ஒன்னு ஏஜிஸ் இன் பிரசன்ட் வைக்கிறோமா என்னங்கிறத பாத்துக்கணும். ரெண்டாவது இந்த டேட்டா வந்து கலெக்ஷன் வந்து நாளைக்குள்ள முடிக்க பார்க்கணும். அவார்ட்ஸ் வந்து எந்தெந்த கிளப் நாமினேட் பண்றீங்க ஜோன் வைஸ்ங்கிறத கேட்டுங்க. வைத்திய சார் சொல்லுங்க சார். தெரியுது சார். ரைட் சார், நீங்க கான்ஃபரன்ஸ்ல இப்பத்திய டெவலப்மெண்ட் என்ன நம்ம யார முடிச்சிருக்கோங்கிறத நீங்க நம்ம ஏஜிஸ்ங்க அப்டேட் பண்ணுங்க. புரியுது சார். அன்பு ஜோன் வைஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எந்தெந்த கிளப்போடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படிங்கறத வந்து ஸ்பெஷல் கேர் எடுக்க சொல்லி ஏஜிஸ் கிட்ட சொல்லுங்க. நான் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நான் அபிஷியல் விசிட் வேலையை நான் பார்க்குறேன். நீங்க நிதானமாக அந்த ஜூன் மூட்டை வெற்றிகரமாக முடிச்சு அடுத்த வாரம் மீட் பண்றப்போ இன்னும் பெட்டரா இந்த மீட்டிங்கோடைய ரிசல்ட் அடுத்த வாரம் கிடைக்கிற மாதிரி பாருங்க. ஏன்னா அடுத்த வாரம் நமக்கு செமினார் இருக்கு. அதனால நம்ம ஒரு 20 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாம் முன்னாடியே வந்துட்டீங்கன்னா நாம வந்து அங்கேயே உட்காந்து ஒரு ஏஜிஸ் மீட்டை போட்டு நம்ம இந்த விவாதத்தை முடிச்சுக்கலாம். தேங்க்யூமா. தேங்க்யூ. சேர்மன் நீங்க பேசுங்க சேர்மன். Thank you, Bryce. Thank you, DG.
அருமையான இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதுல நாம் எல்லாம் ஒன்றா கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து நமது மாவட்ட ஆளுநர் செல்வநாதன் சார் அவர்களுக்கும், என்னுடைய கான்ஃபரன்ஸ் செக்ரட்டரி ஆனந்தன், கான்ஃபரன்ஸ் ப்ரமோஷன் சேர் அன்பு மற்றும் இந்த அருமையான ஒரு மீட்டிங் அரேஞ்ச் செய்த செக்ரட்டரியேட் அஃபீஷியல்ஸ், டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அலைவோசையின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு தேங்க் அவர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர். எனக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட், ஒரு கான்ஃபரன்ஸ்ன்னும் போது அதில் பார்த்தீங்கன்னாக்கா கவர்னருடைய இன்வால்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அவங்களுடைய டாமினேஷன் இருக்கும். இந்த வருஷம் எனக்கு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் எது நல்லா செய்ய முடியுமோ அதை நல்லா செய்யுங்க, நான் அதை நான் எது செஞ்சாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்ற ஒரு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேமாரி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பம்பரம் சுற்றி விட்ட மாரி எப்படி வேகமாக ஓடிட்டு இருக்குமோ, இது வரைக்கும் அதுக்கு பம்பரத்துக்கு கூட ஒரு டைம் இருக்குது, நின்று போயிடும். ஆனால் வந்து நான் இந்த எடுத்த ஒரு மாதமாக வந்து நம்மளுடைய கான்ஃபரன்ஸ் ப்ரமோஷன் சேர் வந்து பம்பரம் மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாரு. நிற்காத பம்பரம். அது வந்து ஜனவரி மாதம் இது டிசம்பர் 25 வரைக்கும் அது சுற்றிட்டு தான் இருக்குன்றது இது அவருடைய அந்த உழைப்பில். நேற்று பார்த்தா காலையில் இதில் கும்பகோணத்தில் இருக்கிறன்றாரு, இன்னைக்கு வந்து சிதம்பரம் போறேன்றாரு. இப்படி வந்து என்னுடைய யாருடைய ஒரு தூண்டுதல் இல்லாமல் நீங்கள் போய் அதை பாருங்க இதை பாருங்க, இது வரைக்கும் நான் அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஆனால் அவர் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மலைப்பா இருக்கு. அவருக்காக நான் வந்து என்னுடைய நன்றியை வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். நான் அவருக்கு இந்த அளவுக்கு வந்து இறங்கி செய்கிறாரு. அன்பு வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆழமா இறங்கி வேலை செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க, சேர்மேன் என்ன ஒன்றும் வரமாட்டார், நம்மளே போகணுமா நம்மளே செய்யணுமான்னு. என்னுடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ அன்பு சார். அடுத்தது என்னுடைய கான்ஃபரன்ஸ் செக்ரட்டரி வந்து என்னோட தோல் இருந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற இந்த ஒர்க்கு, சென்னையில் போய் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதும் சரி, இந்த கிஃப்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ஆனந்தன் சார் எனக்கு கூட வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துட்டு இருக்கிறாரு. அடுத்தது அந்த காஸ்மாஸ் மெம்பர்ஸ் வந்து இந்த சமையல் மற்றும் அந்த திங்ஸ் பர்ச்சேஸ்க்கு லிஸ்ட் போடுறதுலேருந்து என்னன்னா எப்படி எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணணும்னு இன்னைய வரைக்கும் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு தோளோட தோல் இருந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய பழனியப்பன் சார், அவர் வந்து கான்ஃபரன்ஸ் ஃபுட் கமிட்டி சேர்மேன், அவருடைய டீம் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு ரொம்ப எப்போ கூப்பிட்டாலும் உடனே மகாபலிபுரம் வராங்க. ஒரு மீட்டிங் கூப்பிட்டா இந்த நம்மளுடைய இந்த வருஷம் வந்து நமக்கு சமையல் செய்யற போறவர் வந்து நடுவடை காந்தின்றவர். அவர்கிட்ட இந்த லிஸ்ட் வாங்குறதுலேருந்து மெனு போடுறதுலேருந்து எல்லாமே வந்து எந்தவித காம்ப்ரமைஸும் எல்லாமே எதுலையுமே காம்ப்ரமைஸ் குறை இருக்கக்கூடாதுன்ற வரைக்கையில் தெரியாத விஷயங்கள், தெரியாத சாப்பாடு எது, தெரிஞ்ச சாப்பாடு, ருசியான சாப்பாடை மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மெனு கொடுக்கறதுலேருந்து எல்லாத்துலேயும் அவங்க எல்லாருமே எனக்கு தோளோட தோல் இருந்து உழைச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது ஏஜிஸ், நீங்க சொல்லவே தேவையில்லை. இது வரைக்கும் வந்து ஒரு 1000 ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுக்கு கேஷ் வந்திருக்குது. ஸோ இந்த 1000 ரிஜிஸ்ட்ரேஷன் கேஷ் வந்திருக்குதுன்றது ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஏன்னா நம்ம ஆரம்பிச்சது கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தோம். 6 மாசமா நடத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஆரம்பிச்சு ஒரு மாசமா தான் நடத்திட்டு இருக்கோம். இந்த ஒரு மாசத்துல உங்களுடைய பெரிய சப்போர்ட்னால போன ஒரு செமினார்ல வந்து ஒரு 650 ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்க. இப்போ வர செமினார்ல ஒன்றும் அதை விட டபுளா நீங்க கொடுப்பீங்க, ட்ரிபிளாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் அப்படின்னும் போது அலைவோசை நம்ம வந்து மகாபலிபுரத்தில் வச்சிருக்கிறோம். ஒரு பழக்கமான இடமா இருக்கணும். நமக்கு போய் புது இடத்துல நமக்கும் எல்லாமே புது மனுஷாலாம் புது அஃபிஷியல்ஸ் கிட்ட அங்கே இருக்கிற டீம் கிட்ட புதுசாக நம்ம போய் பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற நிலையெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கான்ஃபரன்ஸ்லேயே நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அடுத்தது ஃபேமிலியோட வரவங்களுக்கு ஒரு சுற்றுலாவுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கணுன்றதுக்காக வெளியில் அவுட்டிங் போனோம்னா மகாபலிபுரம் வந்து இன்னைக்கு மகாபலிபுரம்ன்றது இந்த இந்தியாவிலே ஹையஸ்ட் டூரிஸ்ட் வந்து பார்க்குற ஒரு இது எடுக்கும்போது ஆக்ராவை விட மகாபலிபுரம் தான் அதிகமாக காமிச்சிருக்குது. டூரிஸ்ட் விசிட் பண்ண இடம் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் தான் இன்னைக்கு லிஸ்ட்ல இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணும்போது மகாபலிபுரம் வென்யூவை நம்ம வந்து அதுவும் கான்ஃபரன்ஸ்ல வச்சிருக்கிறோம். கான்ஃபரன்ஸ் வென்யூவும் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி வந்து அலைவோசை அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு அலைவோசையா வந்து இந்த அலைவோசை வந்து ஒரு பெரிய மகிழ் ஓசையா மாறணுன்றதுக்காகவே இந்த ஈவெண்ட்டை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுன்றதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இன்னாகிரேஷன் 6ஆம் தேதியே வந்து நம்ம எப்போதுமே வந்து ஒரு சின்ன ஈவெண்ட்டாக வெளியில் வச்சுருப்போம்.
இந்த வாட்டி 6ஆம் தேதி ஈவினிங் 6th ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு 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 கரோக்கி மியூசிக்கோட ஒரு டான்ஸோடவே நம்ம இதை ஆரம்பிக்கிறோம். அன்னைக்கு ஒரு செலிபிரிட்டி ஒரு சின்ன ஒரு ஒரு நடிகர் யாராவது ஒருத்தர் கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அதுவும் அநேகமா சதீஷ்ன்ற நடிகர் வர்றதுக்கு அன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கூட வந்து அந்த ஒரு நாள் அந்த 1 மணி நேரம் நம்ம கூட என்டர்டெயின் பண்ணி நம்ம கூட இருந்து நம்ம போய் செல்ஃபி எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடும் நம்ம மெம்பர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எப்பொழுதுமே அவங்க உட்காந்து பார்க்கறதோட கூட இருந்து பார்க்கும்பொழுது கூட இருந்து அவங்க கூட என்ஜாய் பண்ணும்போது ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை கொடுக்கணுன்றதுக்காக இந்த வாட்டி செல்ஃபி வித் செலிபிரிட்டிஸ்ன்ற ஒரு தீமை கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ வெளியில அவங்க உட்கார்ந்துருந்தா கூட வெளியில செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க, அவங்க கூட இருந்து இவங்க செல்ஃபிஸ் எடுத்துக்கலாம். செகண்ட் டேவும் அதே மாதிரி தான் பேரா வருவாங்க. சின்ன திரையில இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கிற சின்ன திரை நடிகர் இப்போ சரவணன் மீனாட்சின்னா அந்த 2 பேர். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியா இருக்கிறவங்களும் அவங்க கூட செல்ஃபி எடுக்கலாம். செல்ஃபி எடுத்து போஸ்டிங் பண்ணும்போது அது அவங்களுக்கு ஒரு அடிஷ்னலான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இதுல மாரி ஒரு 5 பேர் அவங்க செகண்ட் டே வராங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு பேர் வராங்க. ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட் ஃபர்ஸ்ட் டேவும் ஒரு பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் டைமும் வந்து ஒரு டின்னர் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாண்டிச்சேரி கவர்னர் தமிழிசை வந்து ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு அவார்டு கொடுக்கறது மாதிரி ஒரு ரோட்டரி எக்ஸலன்ஸ் அவார்டு கொடுக்கறதுக்காக நம்ம இசை மியூசிக் டைரக்டர் இமானை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு. பட் டேட் ஒன்றும் அவருக்கு அந்த ஒன்றும் கன்ஃபர்மேஷன் கொடுக்காம இருக்காரு. 1 or 2 டேஸ்ல அவர் வருவார். ஸோ ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஒரு செலிபிரிட்டியோட நம்ம அந்த இதை ஆரம்பிக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜெகத் ரட்சகன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. நம்ம இவங்க இருக்காங்க டிவி சீரியல் ஆக்டர்ஸ் மற்ற நிறைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாரையும் வந்து நம்ம எல்லாம் போஸ்டிங் அன்பு வந்து எல்லாம் போஸ்டிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா பர்சனலா, அதாவது நம்ம போட்டுட்டு அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு இல்லாம வருவாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம போஸ்டிங் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம யாரெல்லாம் போஸ்டிங்ல போடுறோமோ அவங்க எல்லாமே கண்டிப்பா அந்த இடத்துல இருப்பாங்க. கணேஷ் நம்ம பேர் என்னங்க சார், கணேஷ் வெங்கட்ராமன் அவர் நிஷா அவங்க ஒய்ஃப் 2 பேருமே வந்து ஈவினிங் என்டர்டைன்மெண்ட்டை லீட் பண்ணி அந்த என்டர்டைன்மெண்ட்டை நல்ல வழியாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் செலிபிரிட்டிஸ் வராங்க. இன்பிட்டியில் வந்து ஒரு ஆக்டர்ஸ் நடுவில் வந்துட்டு போகிற மாதிரியும் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆசான்ஜி வர்றாரு. ஆசான்ஜி கிட்டலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை கொண்டு வரது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதையும் நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி அவர்கிட்ட பேசி அவரும் வந்து ஒரு 1 hour பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆண்டனி தாசனுடைய ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் 1.5 மணி நேரம் வந்து நம்மள லைவா வச்சுக்கிற அளவுக்கு ஆண்டனி தாசன் இன்னைக்கு ட்ரெண்டில் இருந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய ப்ரோக்ராமும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்குது. அடுத்தது பாக்கியராஜ் வராரு. இப்படி பலர் வந்து நல்ல செலிபிரிட்டிஸ் நல்ல ஃபேமிலியோட வந்தாங்கன்னா என்டர்டைன்மெண்ட் இருக்கும், கருத்து இருக்கும், ரோட்டரி பரிமாற்றமும் இருக்கும். இது வெறும் என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி இல்லாமல் வெறும் ரோட்டரிக்கான சம்பந்தமான ஒரு நிகழ்வாகவும் இது அமையுன்றதுல உங்களுக்கு அதில் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த வருஷம் நம்மளோட கவர்னரோட கேட்டுக்கொண்டதுனால வந்து ஹவுஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று வைக்கிறோம். அங்கேயும் என்டர்டைன்மெண்ட் வைக்கிறோம். அங்கே வந்து ஸ்நாக்ஸ் ஃபுல்லாக இந்த ப்ரோக்ராம் நடக்கிற நேரம் ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் வந்து அங்கே ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்வீட்ஸ் அங்கேயே போட்டு கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து மெஹந்தி மற்ற வந்து பிள்ளைகள் என்டர்டைன்மெண்ட்டு எல்லாமே அதுக்குள்ளே வைக்கிறோம். நெயில் ஆர்ட் இதெல்லாமே வந்து லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரி அங்கே அவங்களுடைய ஒரு ஏசி பண்ண ஹாலில் வெயிலில் உட்கார தேவையில்ல, வெளியில் உட்காந்துட்டு இருக்க வேண்டிய அது இல்லாமல் கம்ஃபர்டபுளாக அங்கே ரூமில் உட்கார்ற மாதிரி அங்கேயே வந்து இந்த செலிபிரிட்டிஸ் வந்து டிவி செலிபிரிட்டிஸ் அங்கே போவாங்க. அவங்க கூட வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம், அவங்கள என்டர்டெயின் பண்ணுவாங்க. இது எல்லாமே நம்ம வந்து பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்ட்டை கொடுக்கணுன்றதுல ரொம்ப குறிப்பாக இருந்து செயல்பட்டு இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் லாட் வந்துடும். வந்த உடனே நாங்கள் இனிஷியலாக வந்து ஏஜி மூலியமாக தான் இதை கொடுக்க போகிறோம். ஸோ உங்கள் ஏஜ் கிட்ட வந்து இதை ஹேண்ட் ஓவர் பண்ணால் நீங்கள் வந்து இங்கேயே ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். உங்கள் ரீஜனில் நீங்கள் வந்து யார் ரிஜிஸ்ட்ரேஷன் எந்த கிளப் பிரசிடென்ட்டை கொடுத்து பிரசிடென்ட் மூலியமாக மெம்பர்ஸுக்கு பிஃபோர் கான்ஃபரன்ஸ் நீங்கள் இது பண்ண அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். அடுப்படி ஹேண்ட்ஸுக்கும் ஒரு நல்ல கிஃப்ட் அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். இது எல்லாமே எங்கள் சைடில் பண்ணிட்டு இருக்கிறோம். மற்றபடி மெமோட்டோஸ் இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுனால ப்ரொமோஷன் சார் வந்து சுற்றி டிஸ்ட்ரிக்டை சுற்றி அவர் வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. இதனால என்னால் அவர் கூட இந்த நேரத்தில் ஜாயின் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இது ஒவ்வொரு செலிபிரிட்டியும் நான் நேரில் போய் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்துட்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஃபெல்லோஷிப் முக்கியமான பகுதி. அங்கேயே வந்து இந்த வாட்டி ஃபெல்லோஷிப்பை வந்து போன வாட்டி ரொம்ப தள்ளி போட்டிருந்தாங்க, குறையா இருந்துச்சு. இந்த வாட்டி முன்னாடியே பண்ணிடுறோம். அதையும் ஃபுல்லாக ஏசி பண்ணிடுறோம். ஏசி பண்ணிட்டு உள்ளே போனால் அங்கேயே ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு தடவை ஒரு ஷோவில் டான்ஸ் வைக்கிறோம். மற்ற ஒரு ஷோவில் வந்து மொத்தம் 3 ஃபெல்லோஷிப் வைக்கிறோம்.
3 ஃபெல்லோஷிப்புக்கும் நம்ம டேக் போட்டுறோம். டேக் போட்டு ஒரு பேமெண்ட் வாங்கிட்டு உள்ள போயிட்டாங்கன்னாக்கா எவ்வளோ வேணா சாப்பிட்டுக்கலாம். அங்கேயே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டும் இருந்துக்கலாம். ஏசியும் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அங்கே வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் கொண்டு வந்து அங்கேயே கொடுக்குறோம். அது தனியாகவும் நம்ம அதுக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் டேக் போட்டு உள்ளே போயிட்டாக்கா அது அந்த அந்த ஷோ முடிகிற வரைக்கும் அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 3 ஹவர்ஸ் அந்த ஃபுல்லாகவே அவங்க உள்ள என்டர்டெயின் பண்ணி நீங்கள் அங்கே வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வித்தியாசமான ஒரு அனுபவமாக வித்தியாசமான ஒரு நிகழ்வாக அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இவ்வளோ முயற்சிகளை எடுத்துக்கொண்டுட்டு இருக்கிறோம். எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு கன்சர்ன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000 ரெஜிஸ்ட்ரேஷனே நம்ம ஒன்றும் நெருங்கலை. ஒரு 1000மே நெருங்க முடியலையே. இன்னும் வந்து நம்ம ஒரு 4000 பண்ணியிருக்கோம். இன்னும் 1 மந்த்துக்குள்ள நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னாக்கா அதுக்கு பதில் வந்து நீங்க தான் சொல்லணும். ஏஜிஸ் உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஏஜிஸும் வந்து பாத்தீங்கன்னா 4 கிளப் வச்சிருக்கீங்கன்னா நீங்க தினசரி அவங்க பிரசிடென்ட்ஸை மீட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க தினசரி நானே வந்து பேசினா கூட ஏதாவது ஒரு நாள் பேச முடியும். ஒரு நாள் அவங்கள மோட்டிவேட் பண்ண முடியும். ஃபோன்ல பேசினாலும் ஒரு நாள் பேச முடியும். பட் நீங்க தினம் பார்த்துட்டு இருக்கிறதுனால 30 நாளும் இந்த 30 நாளும் நீங்க அவங்க கூட மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல நம்ம வந்து எக்ஸ்ட்ராடினரி ரிஜிஸ்ட்ரேஷன். நான் வந்து அவங்கள பிரேக் பண்ணணும் இவங்கள பிரேக் பண்றோம் அந்த 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 நோக்கத்துல செயல்படலை. ஒரு லிமிட்டடான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன். ஒரு 4000 பேர் வராங்களா, இந்த 4000 பேர் கம்ஃபர்டபுளா வந்துட்டு அவங்க வந்து சௌரியமா பார்த்துட்டு நல்லா என்டர்டெயின் ஆயிட்டு நல்ல சந்தோஷமா வீட்டுக்கு போகணும். இந்த சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் இப்போ எனக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது. இதுக்கு தான் நம்மளுடைய கான்ஃபரன்ஸ் ப்ரொமோஷன் சேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ரவுண்ட்ஸ்ல இருந்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் நீங்க வந்து நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தா கூட இந்த கான்ஃபரன்ஸ்ல அவர் பேசும்போது அதுல ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா கூட நீங்க அதுல கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ லாஸ்ட் டைம் வரைக்கும் தீபாவளி வரைக்கும் நம்ம அந்த வெள்ளி காயின் வந்து கொடுத்துருந்தோம், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வெள்ளிக்காயின் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வர செமினார் அன்னைக்கு அந்த ஏஜ் கிட்ட அந்த வெள்ளிக்காயினை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போறாங்க. ஸோ அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணிச்சுன்னா நீங்க அந்த பிரசிடென்ட் கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். அடுத்தது வந்து ஏஜிஸ்ட் ஹையஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற ஏஜிஸ்க்கு நம்ம ஒரு ராயல் என்ஃபீல்டு அது வந்து ஏன் சார்பா அந்த டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் இல்லாமல் ஏன் சார்பா கொடுக்கறதா நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பா இல்லை அவர் தான் பண்ண போறார் நம்ம எப்படி பண்ண முடியும்னு நினைக்காதுங்க. முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஒரு ரூரல் கிளப்ல இருக்கிற ஒரு ஜோன் கூட ஒரு அதை வந்து அந்த ரீச் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய முயற்சி தான் கண்டிப்பா. ஏன்னா இதுல வந்து யார் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்றதை நாங்க அப்டேட் பண்ண போறது கிடையாது. நீங்க மேக்சிமம் நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு அதை ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கூட இருக்கலாம். அதுக்கும் நீங்க முயற்சி எடுங்க. அடுத்தது நம்ம வந்து இந்த 20 கிளப் 20 ரிஜிஸ்ட்ரேஷன் மேல ஒரு பண்ணியிருக்கிற 25 ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மேல பண்ணியிருக்கிற கிளப் எல்லாம் வந்து ஒரு குழுக்கள் முறையில ஒரு சவரன் காயின் கொடுக்குறோம். 40 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிற கிளப்ஸ் எல்லாம் குழுக்கள் முறையில 2 சவரன் காயின்ஸ் கொடுக்குறோம். 60 ரிஜிஸ்ட்ரேஷன் மேல பண்ணியிருக்கிற கிளப்ஸை வந்து நம்ம வந்து 3 சவரன் குழுக்கள் முறையில 3 சவரன் வந்து அங்கேயே கொடுக்க போறோம். இது எல்லாமே நாங்க வந்து அந்த இடத்துல குழுக்கள் முடிச்சு அங்கேயே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம். அந்த செலிபிரிட்டியை வச்சுக்கிட்டு அவங்க மூலியமாவே அந்த ஏஜியை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்றோம். இதுவும் அங்க நடக்க போகுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கான்ஃபரன்ஸா கொண்டு வரணுன்றது என்னுடைய முயற்சி. எதுலையுமே காம்ப்ரமைஸ். நம்ம டிஜி சொன்னார் அன்னைக்கு கூட பேசும்போது சொன்னார், ஒரு ஆயில் வந்து சமையல் போடும்போது சொன்னா நாங்க வந்து முதல்ல இந்த ஆயில் எடுத்துட்டு இதை போட்டுருவோங்க, அதுக்கப்புறம் இதை எடுத்துட்டு நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லிட்டு அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்க ஒரு ஆயில் எடுத்தீங்கன்னாக்கா அதை யூஸ் பண்ணீங்கன்னாக்கா அதை எடுத்து பேரல்ல ஊத்திடணும். செகண்ட் யூஸ் அதை பண்ணக்கூடாது. இப்படி ஒவ்வொன்றுத்துலையுமே ஒரு பஜ்ஜி போட்டீங்கன்னா அந்த பஜ்ஜி ஆயில் போயிட்டு முடிஞ்சிருச்சுனாக்கா திருப்பி அந்த ஆயிலை எடுத்து நீங்க வேற எதுக்கோ தோசைக்கோ எங்கேயும் அனுப்பக்கூடாது. இது எல்லாமே நடைமுறையில இருந்துட்டு இருக்கிற விஷயங்கள். ஆனா அந்த மாதிரி செய்யக்கூடாது. அடுத்து புது ஆயில் தான் எடுத்து நீங்க பண்ணணும். இப்படி பொருள்ல இருந்து எல்லாமே நம்ம பார்த்து தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது எங்களை லெவல்ல நாங்க எல்லாமே மேக்சிமம் ஒரு நல்ல ஃபுட்டு, நல்ல என்டர்டைன்மெண்ட், நல்ல ரோட்டரி மெசேஜ் கொடுக்கறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்டேஸும் வந்து நம்ம வந்து டிராவல்ஸ் பாய் கும்பகோணம் பாய் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மூலியமாவும் நீங்க பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு கிளப் எப்பொழுதுமே எப்படி யூஸ்ஃபுல்லா அரேஞ்ச் பண்றீங்களோ அதையும் நீங்க பண்ணிக்கலாம். நீங்க 6ஆம் தேதி ஒரு நம்பிக்கையோட வரலாம். 6ஆம் தேதி நம்ம ஒரு 2000 பேருக்காவது நம்ம வருவாங்கன்ற ஒரு கணக்குல நம்ம வந்து இது எதிர்பார்த்துட்டு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். 6ஆம் தேதியும் நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கிறதுனால உங்க மெம்பர்ஸ் கிட்ட நீங்க சொல்லலாம். இதெல்லாம் முடிஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிகிற சூழ்நிலையில உங்க எல்லாருக்கும் ஒரு ஃபார்ம் அனுப்பும். இண்டிவிஜுவலா ஒரு பிரசிடென்ட் வந்து ஒரு மெம்பர்ஸோடைய டீட்டெயில்ஸ், அவர் பேரு, அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அவர் வந்து வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, என்னைக்கு வந்து அவர் வராரு, வெள்ளிக்கிழமை வராரா இல்லை சனிக்கிழமை வராரா, இது எல்லாம் கேட்டு ஒரு சின்ன உங்ககிட்ட ஒரு ஃபார்ம் அனுப்புவாங்க. அதையும் நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னாக்கா ஈஸியா ஆகும்.
உள்ளார வரும்போது எல்லாமே வந்து ஸ்கேன் பண்ணி தான் பண்ண போறாங்க. பவுன்சர்ஸ் அதே மாதிரி அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வென்யூவில் இருக்கிற நம்ம ரூம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட வந்து 70% வந்து நமக்கு கொடுத்துருக்குறது இந்த வாட்டி 80 ரூம் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதில் வந்து 70 ரூம் புக் ஆயிடுச்சு. இது இல்லாமல் வெளியில் வந்து 20 ரூம் வந்து ஐடிசிலையும் 10 ரூம் வந்து ஜிஆர்டிலையும் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால இன்னொரு 10 ரூம் இருக்கிறதுனால உங்களுக்கு பேட்ரன் யாராவது இன்னும் விரும்பமா இருந்தாங்க ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு பேட்ரன் வாங்குறாங்கனாக்கா அதுவும் நீங்க மோட்டிவேட் பண்ணலாம். வென்யூலே ஒன்றுனா இன்னும் 10 ரூம் தான் இருக்குது. முன்னாடி வந்தாங்கன்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரையாரிட்டி வந்து நமக்கு வெளியில தான் கொடுக்க முடியும். ஏன்னா எல்லாமே நிறைய நான் எதிர்பார்க்கல, நிறைய பேட்ரன் இந்த வாட்டி நிறைய புக் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் நான் வந்து ஏஜிஸை தேங்க் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நீங்க கொடுத்த உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் வந்து ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ தேங்க் யூ ஆல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி வந்து இந்த கான்ஃபரன்ஸை வெற்றிக்கும் நீங்க தான் காரணமா இருக்க போறீங்க. உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் அடுத்தது இதுல வந்து முதன்மையா இருந்து நடத்த போறதும் நீங்களா தான் இருக்க போறீங்க. நாங்களா வந்து ஒரு பொம்மையா தான் அங்க இருப்போம். அங்க செயல் வீரர்களா இருந்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஏஜிஸ் நீங்க தான் இருந்து செயல்படுத்த போறீங்க. ஸோ இந்த வாய்ப்பை வந்து இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. ஒரு பெஸ்டா வந்து கான்ஃபரன்ஸ்ல வந்து கொடுக்கறதுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பு தேவை. ப்ரமோஷன்ஸை பற்றி இப்போ வந்து அன்பு வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. நான் வந்து ஒரு 5 ஜோன் வரைக்கும் நான் போயிட்டு வந்தேன். அவங்க சில பிரச்சனை இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. டிரைவர்ஸ்க்கு வந்து கூப்பன் கொடுங்க, டிரைவர்ஸ்க்கு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கூப்பன்ஸ் கொடுங்க, இதெல்லாம் கேட்டுருந்தாங்க. ஒரு 3 நாள் தங்கினாக்கா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ ஆகுது, அந்த சாப்பாட்டுக்கு நம்ம நீங்களே வந்து ஒரு டோக்கன் வாங்கிட்டு கொடுங்க, இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாலும் வந்து இப்போ நிறைய ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்டாலோடைய ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபைனலைஸ் ஆகல, கொஞ்சம் ஆசிலேஷன்ல இருந்துட்டு இருக்குது. அநேகமாக 20,000 15,000 வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 2 விதமாக வைக்கிறோம். ஸ்டால் எல்லாமே மேலே வைக்கிறோம். போன வாட்டி மாதிரி கன்ஜஸ்டடாக வந்து ஒரு இடத்துல வைக்கல. இது எல்லாமே வந்து ஒரு மாற்றமாக இருக்கும். நல்ல ஒரு கான்ஃபரன்ஸாக இருக்கிறதுக்கு நான் உறுதியாக நான் வந்து நம்பிக்கை கொடுக்குறேன். இது வந்து நீங்கள் புக் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பெருமையாக தான் இருக்கும் மொழியே, உங்களை யாரும் கேள்வி கேட்குற அளவுக்கு இந்த கான்ஃபரன்ஸ் இருக்காது. உங்களுடைய முழு ஒத்துழைப்பு இது வரைக்கும் கொடுக்கறத மாதிரி இன்னும் தொடர்ந்து கொடுக்கணும். இன்னும் ஒரு 20 நாள்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டா நான் டேக் எல்லாம் ரெடி பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒர்க் பண்ணிட்டு நம்ம கான்ஃபரன்ஸ் வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு திங்கட்கிழமைக்கு மேலே நானும் வந்து என்னுடைய ஜோன் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு ஜோன் வைஸ் வந்து சந்திக்கிறதுக்கு நானும் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த செமினார் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த ஒரு 2-3 நாளில் நானும் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு கேட்டு என்னுடைய பேச்சையத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது வந்து நம்ம ப்ரமோஷன் சேர் இருக்காரு. அவர் வந்து அவருடைய அனுபவங்கள், அவர் போய் வந்தது, அவர் ப்ரைஸ் பண்ணது, அவருக்கு என்ன இன்னும் செய்யணும், எந்த ஜோன் வந்து ஒன்றும் வீக்காக இருந்துட்டு இருக்கு, யாராவது அந்த மாதிரி ஏதாவது வீக்காக இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனல் தேவைன்னா நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நம்மளும் டிஜி மூலியமாகவே அந்த ஜோனில் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண முடியுமோ அதை சொல்லலாம். அதை குரூப்பில் சொல்லாமல் நீங்கள் பர்சனலாக கூட யூ கேன் மென்ஷன் இட். ரொம்ப சந்தோஷம். நான் ஹேண்ட் ஓவர் த செஷன் டு ப்ரமோஷன் சேர். ஏதாவது மெசேஜ் விட்டு போயிருக்கா அன்பு? கிளியர் பண்ணிட்டீங்களா? சரி சரி. சேர்மன், கான்ஃபரன்ஸ் செக்ரட்டரி, ஏஜிஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம். உண்மையிலேயே உங்களோட பேசுறது வந்து ஒரு சந்தோஷமான தருணம். சேர்மன் சொன்ன மாதிரி இது வந்து இந்த கான்ஃபரன்ஸ் வந்து சேர்மன் வந்து ஒரு முக்கிய பங்காற்றினாலும் ஒவ்வொரு ஏஜிஸ் தான் இதுல முக்கியமான ப்ரமோஷன் சேர்மனும் ரெண்டுமே ஏஜிஸ் தான். இப்போ உங்க கையில தான் எல்லாமே இருக்கு. இது வரைக்கும் பார்த்ததுல பாத்தீங்கன்னா நம்ம போய் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பதிவுகள் கேட்கும்போது ஏஜிஸ் வந்து அந்த எந்த அளவுக்கு போய் இன்வால்மெண்டா இருக்கீங்களோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம சக்சஸ் ஆகிறோம். கொஞ்சம் சரியா நம்ம அதை பிக்கப் பண்ணாம போய் ஒரு பிரசிடென்ட்ட போய் நம்ம கமிட்மெண்ட் வாங்கி இத்தனை தேதிக்குள்ள இவங்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபாலோ அப் சில பேர் பண்றது இல்லை. அதுதான் இப்போதைக்கு நம்ம வீக்கா இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். நம்ம குரூப்ல எந்தெந்த ஏஜிஸ் எவ்வளவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்ப மெசேஜ் போட்டிருக்கோம். இப்ப அந்த அலையோசை குரூப்ல போட்டிருக்கோம். நீங்க இப்ப உடனே செய்ய வேண்டியது உங்களோட பிரசிடென்ட்களை நீங்க தொடர்பு கொண்டு நீங்க கொடுத்த கமிட்மெண்டா இந்த 20ஆம் தேதிக்குள்ள ஒவ்வொரு சங்கமும், அதாவது 25 மெம்பருக்கு கீழே இருக்க சங்கங்கள்கிட்ட மினிமம் 10 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம கேட்டிருக்கோம். 40 சங்கங்கள் இருக்கிறதுக்கு மேல இருக்கிறது, 25க்கு மேல 40க்குள்ள இருக்க சங்கங்களுக்கு 20 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம செமினார் அன்னைக்கு கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். இப்போதைக்கு கமிட்மெண்ட் வாங்கியிருக்கிறது அதுதான். நீங்க செமினார் 20ஆம் தேதிக்குள்ள ஒவ்வொரு சங்கமும் மினிமம் அந்த மெம்பர்ஸோட எண்ணிக்கையில
எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி 15-20 ரிஜிஸ்ட்ரேஷன்களை நம்ம பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னு நான் ஏற்கனவே வந்து சந்திச்ச ஒரு ஏஜிஸ் எல்லா பிரசிடென்ட் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னாலே ஒரு 95 லட்சம் ரூபாய் நம்ம வந்து கமிட்மெண்ட் ஆகி செலவு போயிட்டு இருக்கு. நம்ம கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 25-30 தான் நம்ம ஆயிட்டு இருக்கு. தக்காத்து இதை வந்து இன்னும் கையை பிடிக்காம போகணும்னா நம்ம உடனே செய்ய வேண்டிய வேலைகள் அதிகமான பதிவுகளை நம்ம பெறுவது மட்டும்தான் நம்மளால குறைக்க முடியும். அந்த பதிவுகளை வந்து நம்ம கொஞ்சம் என்னைக்கா இருந்தாலும் நீங்க உங்க சங்கத்துல இருந்து நம்ம போய் சந்திச்சோடனே எல்லாம் சொல்றாங்க, சார் நாங்க 50 பேர் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவோம், நீங்க வரவே வேண்டியதுல போங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வர்றது வந்து 50 பேர் அன்னைக்கு வர்றதை பத்தி எல்லாம் இப்ப ப்ரொமோஷன் பண்ணவே இல்லை. இன்னைக்கு அவங்க 20 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும். ஒவ்வொரு சங்கமும் 20 ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் நமக்கு வேணுங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்க வேலை. அதனால நமக்கு நீங்க செய்ய வேண்டிய பதிவுகளை நேரத்தோட இந்த சர்வீஸ் ப்ராஜெக்ட் செமினாருக்குள்ள நீங்க பண்ணி அதை கொடுத்து ஒவ்வொரு ஏஜிஸும் நீங்க பிரசிடென்ட்டுக்கு ஒரு நாளைக்கு நீங்க 30 மெசேஜ் 2 கால் பண்ண 5 கால் பண்ணா கூட வேலைக்கு ஆகாது. ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஏஜிஸ் போய் சந்திக்கணும். ஒவ்வொரு முன்னாள் தலைவரையும் சந்திக்கணும், ஒவ்வொரு தலைவரையும் சந்திக்கணும், ஒவ்வொரு செயலாளரையும் சந்திக்கணும். டெய்லி ஒரு 1 மணி நேரம் நீங்க அந்த வேலையை பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைம் 1 மணி நேரம் ஒதுக்கி டெய்லி 1 மணி நேரம் ஒதுக்கி நீங்க உங்க தலைவரையும் செயலாளரையும் சந்திச்சு அந்த கிளப்ல உள்ள டிஸ்ட்ரிக்ட் அபிஷியல் அதாவது முன்னாள் தலைவர்களை அவங்கள சந்திச்சு இது மாதிரி நம்ம சங்கத்துல இருந்து பதிவு வரல. பெரிய பெரிய சங்கங்கள் 50-100 இருக்க உறுப்பினர்கள் கூட ஒரு பதிவு கூட பண்ணாம இருக்காங்க. அவங்களதான் இப்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கோம். அதனால அந்தந்த ஜோன்ல உள்ள எல்லாரையும் நான் வந்து நேரடியா உங்களுக்கு இப்ப போன்ல உங்க லைன்ல வந்து பேசுறேன். எந்தெந்த சங்கத்துல நம்ம என்னென்ன கமிட்மெண்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல்லா உங்கள்கிட்ட போன்ல தான் பேச போறோம் இன்னைக்கு. அதனால அந்த பதிவு பெறுவதை மட்டும் நம்ம கவனம் செலுத்தணும்னு தான் நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளவுதான் சார். வேற எதுவும் முக்கியமான செய்திகள் இருக்காங்க? நம்ம செக்ரட்டரி எதுவும் பேசுறாங்க? சேர்மன் சார் கேக்குதா சார்? தேங்க்ஸ் அன்பு. இப்ப நீங்க உங்ககிட்ட போனதுல வந்து உங்ககிட்ட ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் நீங்க உங்க கிளப்ல வந்து ஏதாவது நீங்க நம்ம பிளான்ல ஏதாவது சஜஷன் கொடுத்துருக்காங்களா அதையும் நீங்க வந்து சொல்லலாம், ஷேர் பண்ணிக்கலாம். சரி, சஜஷன் வந்து எல்லாமே ஓரளவுக்கு உங்கள்கிட்டயும் பேசிட்டு இருக்கேன், டிஜி கிட்டையும் பேசிட்டு இருக்கேன். வழக்கம் போல் உள்ளதான் என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கணும். நம்ம எதை அதிக முக்கியத்துவம் காமிச்சுக்கிட்டு இருக்கோமோ அதை தான் எல்லாரும் சஜஷனா சொல்லிட்டு இருக்காங்க சார். நம்ம சாப்பாட்டையும் என்டர்டைன்மெண்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க மெயினா. புரியுது. இந்த வாட்டி வந்து நம்ம போகும்போது அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன பேக் ஒன்று கையிலே கொடுத்துட்றோம். அதுல வாட்டர் பாட்டில் ஒன்று போட்டு கொடுத்து ஒரு பிஸ்கெட் பாக்கெட் அது தனியா கொடுத்துட்றோம். அது வந்து அவங்க வந்து அந்த வாட்டர் பாட்டில் வந்து நிறைய நம்ம வந்து வாட்டர் இது பிளான்ட் தனியா ஃபிக்ஸ் பண்ண போறோம். அவங்க வந்து ஒவ்வொரு தடையும் போய் வாட்டர் தேடி வெளியில போயிட்டு ஹால் உள்ள இருக்கும்போது எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் மெம்பர்ஸ் ஹேண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு கலர்ஃபுல்லா ஒரு கிளாத் பேக் தான், பட் கலர்ஃபுல் கிளாத் பேக். அது எல்லாரும் யூனிஃபார்மும் அதே மாதிரி. ஆமா, டேக் தனியா கொடுத்துறோம். டேக் வந்து அது தனியா கொடுத்துறோம். இது டேக் வந்து ஏஜிஸ் மூலியமா தான் ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம். இது வந்து அங்க வரும்பொழுது டேக் போட்டுக்கிறாங்க எல்லாரும் வந்து அதுல வந்து ஒரு ஏஜிஸ் கிட்ட கொடுத்து இத்தனை ஏஜிஸ் அவங்க வந்து அது மட்டும்தான் அங்க வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம். ஸோ அந்த வாட்டர் பாட்டில் வந்து அதை வந்து டாப் அப் பண்ணிக்கிட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், எப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் உள்ள ஹால் உள்ள போகும்போது தண்ணி குடிக்கணும்னு ஏஞ்சி வெளியே போக வேண்டிய தேவையில்ல. எல்லாருமே இப்போ அதுக்காக இந்த வாட்டி அதையும் நம்ம கொண்டு கன்சிடர் பண்றோம். ஒரு ஃபைல் கொடுத்து இல்லை அது ஃபைல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண போறது கிடையாது. அதனால அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு வேற ஏதாவது சஜஷன் இருந்தாலும் ஏஜிஸ் உங்க லெவல்ல நீங்க பண்ணி கொடுக்க ஒரு மீட்டிங்ல ஏதாவது உங்க சஜஷன் சொல்லணும்னாக்கா ஏஜிஸ் அன்மியூட் பண்ணாக்கா யாராவது கேட்டுக்கிட்டு நீங்க ரைஸ் பண்ணிட்டு சஜஷன்ஸ் சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் அந்த வணக்கம் கல்யாணா. வணக்கம். அந்த பேட்டர்ன் சம்பந்தமா ஒரு டீடைல் உங்களுக்கு தேவைப்படுது. சொல்லுங்க சார். அந்த பேட்டர்னுக்கு வந்து இப்ப 3 பேர் வந்து தங்குறாங்கன்னு வச்சுக்கீங்க. எஸ் சார். அவங்க 3 பேருக்குமே கிட் உண்டா? இல்ல சார், பேட்டர்னுக்கு ஒரு கிட் சார். அதான் சார். அத 3 பேருக்கும் அந்த ஒரு கிட்டுக்குரிய வேல்யூ 3 பேருக்கும் மாதிரி தகுந்த பிரிச்சு கொடுத்தா அவங்களுக்கு 3 பேருமே யூஸ் பண்ணுவாங்கல்ல? இல்ல, நம்ம யூஸ்வலா எப்போதுமே பேட்டர்னுக்கு வந்து அந்த ரூம்ல வந்து ஒரு கிட்டு ஒண்ணு, பேட்டர்னுக்கு ஒரு ரூமுக்கு ஒரு கிட்டு வச்சிருவோம். அது 3 பேர் வராங்க, 2 பேர் வராங்க, இல்ல ஹேண்ட்ஸோட வருவாங்க, ஃபேமிலியோட ஹேண்ட்ஸோட வருவாங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம்.
இல்ல இப்ப நம்ம ஃபேமிலியோட இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்ல அது நம்ம வேணா என்ன செய்யலாம், இப்போ இதே கிட்டே அவங்களுக்கு 3 பேருக்கு தனியா கொடுக்க முடியும்னா அதே கொடுக்கலாம்னா அதை நம்ம அந்த மாதிரி வேணா கொடுத்துட்டு போகலாம். அது இவர்கிட்ட மாதிரி கேட்டு என்ன நம்ம கேக்குறாங்க, மெம்பர்ஸ்க்கு பேட்டர்ன் கேக்குறாங்க. சரிங்க என்ன மெம்பர்ஸ்க்கு கேக்குறாங்க, கொடுக்குற மெம்பர்ஸ்க்கு கொடுக்குற அந்த கிட்டே 3 ஒரு ரூமுக்கு கொடுத்துரும். அந்த மாதிரி கொடுக்க முடிஞ்சா அந்த மாதிரி வேணா கேட்டுட்டு அந்த we'll do that. 5000 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோமே அந்த கிட்டு 3 கொடுத்தலாம்னு சொல்றீங்களா? ஆமா அது மாதிரி பண்ணிக்கலாம். சரி சரி. நான் இப்ப அது என்னங்கிற நீ கிளியரா சொல்லிட்டீங்கன்னா நாங்க சொல்லிருக்கோம். இல்ல நான் கேட்டுறேன். நீங்க இப்ப நான் அதுக்கு தான் உங்க சஜஷன்ஸ் கேட்கறேன். நம்ம பேசிக்கிறேன். யூஸ்வலா பேட்ரனுக்கு தனியா ஒரு gift கொடுக்கலாம். ஏன் நான் பேட்ரனா இருக்கும்போது எனக்கு வந்து என்ன பண்ணாங்க, தனியா ஸ்டேஜ்ல கூட்டு ஒரு டாஞ்சூர் ஆர்ட் மாதிரி ஒரு சின்னதா ஒரு படம் கொடுத்தாங்க எங்களுக்கு ஹானர் பண்ணி. ஸோ அந்த மாதிரி இல்லாம இப்ப நீங்க சொல்றது வந்து இந்த கிட்டா கொடுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா கொடுக்கணும்னா அந்த ரூமுக்கு நம்ம எத்தனை டேக் போறோமோ அத்தனை கிட்ட அதை வந்து இதே கிட்டா கொடுக்கலாமா இல்ல இதோட ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் அடுத்த லெவல்ல கொடுக்கலாமான்றத நான் டிஜி கிட்ட பேசிட்டு அதை நான் இன்னொரு சந்தேகம். இப்ப நம்ம ஸ்டேஜ்ல வந்து இந்த கேமராமேன் இருக்காங்கல்ல, எஸ் சார், அவங்க வந்து ஃப்ரண்ட் ரோக்கு முன்னாடி வந்து கேமரா ஸ்டேஜ் போட்டு நிப்பாட்டிடுறாங்க. ஆமா. அதுக்கு பிறகு ஒரு வி ஷேப்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் பார்க்க வேண்டிய வியூ வந்து கட் ஆகுது. அவங்க பேக்ல இருந்துகிட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லையா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி நிறைய இப்ப போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமாட்டிக் கேமரா தான் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த வாட்டி அதை தான் சொல்லியிருக்கிறோம். அவங்க என்னன்னாக்கா ரொம்ப முன்னாடி போகாம ஒரு 50% ஹால்ல வந்து நிக்கிற மாதிரி அந்த ஜூம் வச்சு பண்ண முடியும் அந்த கேமரால. பட் எண்டு வரைக்கும் போய் எடுக்க முடியுமான்னு பார்த்தா அது முடியாது. அதனால ஒரு மெயின் ஆமா கிளாரிட்டி. அதனால வந்து நம்ம இந்த வாட்டி அந்த சினிமாட்டிக் கேமரா தான் அவர் கொண்டு வர சொல்லி இருக்கிறோம். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி இல்லாம கொஞ்சம் ஒரு 50% பின்னாடி தான் வைக்க போறாங்க. அதே மாதிரி அதுக்கு போன வாட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஹால் உள்ள நமக்கு வந்து இது வைக்கல, இது எல்இடி ஸ்கிரீன் வைக்கல. இந்த வாட்டி 2 எல்இடி ஸ்கிரீனும் அதுக்கு தனியா ஸ்பீக்கர்ஸும் பின்னாடி ரீச் ஆகுறதுக்கு வைக்கிறோம். இது இல்லாம வந்து ஒரு சவுண்ட் இன்ஜினியர் வந்து போன வாட்டி லாஸ்ட்ல வந்து சவுண்டே வரல அப்படிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. ஒரு சவுண்ட் இன்ஜினியர் வந்து இந்த ப்ரோக்ராம் முடியும் போது கடைசி வரைக்கும் லைட் இன்ஜினியர், சவுண்ட் இன்ஜினியர் வந்து லாஸ்ட்ல இருப்பாங்க. பேக்ல போய் இந்த இது போடலான்னு சொன்னாக்கா அவங்களுக்கு அந்த ஆப்ரேஷன்ஸ் இது போடலான்னு சொன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணாங்க. சப்போஸ் அதனால வந்து ஒரு இன்ஜினியர், சவுண்ட் இன்ஜினியரோ லைட் இன்ஜினியரோ பேக்ல இருக்கணும். ஏதாவது குறையா இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதை சால்வ் பண்ணணும். பின்னாடி வந்து வியூ சரியா இல்லை, லைட்டிங் சரியா இல்லை, சவுண்டு ஆடியோ சரியில்லைனாக்கா அவங்க அதை பண்ணணுன்றத நாங்கள் அவங்க கிட்ட பேசியிருக்கிறோம். அதெல்லாம் கண்டிப்பா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா அது முக்கியமா ரொம்ப போன வாட்டி ப்ரோக்ராமோடைய ஃபெயிலியருக்கு அது ஒரு ரீசனமா அந்த ஹால் சில நல்ல ப்ரோக்ராம் கூட அவங்க ரீச் ஆகாம இருந்துச்சு. இந்த வாட்டி அதையும் நம்ம பேசியிருக்கிறோம். பிளஸ் 2 எல்இடி ஸ்கிரீன் சைட்லயும் போறோம். ஃபுல்லா வியூ இருக்காதுன்றதுக்காக அதையும் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ பாக்கியராஜா வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. பாக்கியராஜா வராரு. அடுத்தது வந்து இன்னும் இவருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் முடியல சொல்றேன். ஏன்னா சொல்லிட்டு வரலன்னா கஷ்டமாயிடும். அதனால சொல்லல. ஒன்னும் நல்ல சதீஷ் நடிகர் வராரு. இன்னும் நடிகர்ல வேற யாரும் வராங்கன்றத நான் ஃபியூச்சர்ல அப்படி சொல்றேன். வரவங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஏதோ காசு செலவு பண்றோம் கிடையாது, மினிமம் காஸ்ட் தான் கொண்டு வரோம். அவங்களை எல்லாருமே வந்து அதனாலதான் பேசி கொண்டு வரோம். டைரக்டா போய் நம்ம பேசி கொண்டு வரோம். த்ரூ இவங்க ஏஜென்ட்ஸ் வந்து இந்த ஈவெண்ட் ஆர்கனைசர்ஸ் வந்து அவங்கள நான் பண்ணி கொடுக்கறத அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு வரதான் அவங்க வேலை. மீதி பேசுறது எல்லாமே நம்ம டைரக்டா பண்றோம். அதனால நம்ம காஸ்ட் கொஞ்சம் கட் ஆஃப் ஆகுது. வேற அடுத்த சஜஷன் ஏதாவது சொல்லி, இது நல்ல சஜஷன் சார். 2 இது சொல்லியிருக்கீங்க, அந்த கேமராவும் அந்த பேட்டர்ன்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து வேற யாராவது எதா இருந்தாலும் சொல்லலாம் சார். சார் ஒன்றும் இல்லை, அந்த இதுக்கு ரைட் சைடில் இருக்க ரெஸ்ட் ரூம் வந்து அதிகமாக யூஸ் ஆகி அது மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி அந்த இது வரைக்கும் வாசல் வரைக்கும் வர மாதிரி இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் ஆள் கூட போட்டு, ஏன்னா இந்த இதுக்கு அதிகம் போக மாட்டேங்குது, பிளட் சைடில் உள்ளதுக்கு அது தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. அதே அதிகமா யூஸ் பண்றதுனால அது வந்து கொஞ்சம் லேபர் கொஞ்சம் கூடுதலா வச்சு உடனே க்ளீன் பண்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து. ஆமா, இந்த வாட்டி அதுக்கு வந்து நம்ம பாண்டிச்சேரியில முனிசிபாலிட்டில இருந்து ஒரு 40 பேர் வந்து நம்ம பஸ்ல வச்சு எடுத்துட்டு வரோம். அடிஷனலா இந்த குப்பை பொறுக்கிறதுக்கு, டாய்லெட் கிளீனிங் பாத்துக்கிறதுக்கு சனிக்கிழமை, ஓகே சார், ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் பழனியப்பன் சார் வந்து அவங்க இங்க ஆர்கனைஸ் பண்றாங்க. நம்ம இங்க இருந்து ஒரு பஸ் வச்சு இவங்க அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ், யூஸ்வலா அவங்க ஒர்க்கர்ஸ் தான் அதெல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ அது அடிஷனலா வந்து இதை இந்த இடத்த வென்யூ கிளீனிக்கா வச்சுக்கிறதுக்கும் இந்த டாய்லெட்டுக்கு மட்டுமே டாய்லெட்டை சுத்தமா பாத்துக்கிறதுக்கு ஒரு 40 பேர் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸும் ஃப்ரீக்வெண்டா பண்ற மாதிரி நம்ம அங்க அவைலபிளா இருக்கிறதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் நெருக்கத்துல போகும்போது எப்படி அதை என்ன செய்ய போறோம், பட் அது அதுக்கு தனியா ஸ்டாஃப் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் சார்.
ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். என்னோட சஜஷன் சார். சொல்லுங்க சார். அன்புடைய பங்களிப்பு இதுல வந்து நிறைய இருந்துட்டு இருக்கு. ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. தேங்க்ஸ் அன்பு. நான் மத்தவங்கள இதா சொல்லல, ஒவ்வொருத்தரும் ஒரு விதத்துல பண்றீங்க. அன்பு பாண்டிச்சேரி, ஏன்னா பாண்டிச்சேரியா இருக்கிறதுனா 3 ஏஜிஸுமே எங்க கூட வந்துகிட்டு டிராவல் பண்ணிக்கிட்டு வென்யூல வந்து பிளான் பண்றது எல்லாத்துக்கும் கூட பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் அன்பு. சொல்லுங்க. ஒண்ணும் சார், இப்ப ஃபெலோஷிப் நம்ம ஒரு 300 சம்திங் போட்டு உள்ள என்ட்ரா வரோம்ல சார். இப்ப அது வந்து இப்ப நிறைய கிளப்ல வந்து ஒரு 15 பேர் வராங்கன்னு வச்சு, ஒரு கிளப்ல எக்ஸாம்பிள் ROCT ஒரு 15 பேர் வராங்க. அதுல ஒரு 5-6 பேர் தான் ட்ரிங்க் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். மீதி ஒரு 4-5 பேர் ட்ரிங்க் எடுக்கல, நான் எதுக்கு சும்மா வரணும் அப்படின்னு அப்புறம் ஒட்டு மொத்தமா அவங்க வெளியே போறது சான்சஸ் இருக்குது. அவங்க உள்ள ஃபெலோஷிப் உள்ள நான் ட்ரிங்கே எடுக்க மாட்டேன், நான் எதுக்கு உள்ள வரணும்ன்ற மாதிரி. சில பேர் ஒரு பேக்கு தான் குடிப்பேன், சும்மா ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி கொடுப்பேன். நான் ஏன் அவ்வளவு 300 ரூபா கொடுக்கணும்? அதனால என்னுடைய சஜஷன் வந்து உள்ள வந்து நம்ம பெய்டு அங்க வந்து 50 100 அங்க பெய்ட் பண்ணா அவங்க சாப்பிடுறவங்க இல்ல அவங்க கூட சும்மா ஃப்ரெண்ட்லியா வந்து உட்கார்றவங்க தெரியுது. அன்பு, இது நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன் அன்பு. இவங்க கொடுக்க போற காசு எதுக்குமே வந்து ட்ரிங்க்ஸ்க்காக கொடுக்க போறது கிடையாது. என்கிட்ட வந்து இந்த சஜஷன் வரும்போது நான் சொன்னேன், யாரோ ஸ்பீக்கருக்குலாம் எடுத்துட்டு போய் 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்குறாங்க. நம்ம மெம்பர் சாப்பிடறதுக்கு நம்ம ஏன் வந்து அதுக்கு கணக்கு பார்க்கணும்? அதனால வந்து எவ்வளவுனா சாப்பிடட்டும் வரட்டும்னு சொல்லிட்டோம். பட் ஏன் இந்த டேக் நம்ம போடுறோம்னு சொன்னா, நம்ம வந்து உள்ளார வரும்பொழுது அங்க வந்து நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்நாக்ஸ் எல்லாமே கிளாஸா கொடுக்கணும். நான்வெஜ் ஸ்நாக்ஸ், வெஜ் ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். பிளஸ் என்டர்டைன்மெண்ட் வைக்கிறோம், ஏசி போடுறோம். இந்த ஏசி, இந்த என்டர்டைன்மெண்ட் இதெல்லாம் பண்ணும்போது இது வந்து எக்ஸ்ட்ரா பேர்டன் ஆகி போகுது நமக்கு. அப்போ உள்ள வரவங்க அந்த காசு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கும் ஒரு தேவைன்னா உள்ள வருவாங்க. தேவையில்லைன்னா நம்ம ஏன் அங்க போகணும்? நம்ம போய் என்டர்டைன்மெண்ட் மெயின் ஹால் இருக்கு, அங்க போய் ப்ரோக்ராம் பார்ப்போம்னு போறாங்க. ஏன்னா இங்க ஃபெலோஷிப் நடக்கும்போது அங்கேயும் ப்ரோக்ராம் நடக்க போகுது. தேவைப்படுறவங்க தான் இங்க வர போறாங்க. ஸோ அவங்க வரவங்க அது வந்து அவங்க கொடுக்க போறது ஏசிக்கு. நம்ம தனியா ஏசி வச்சா என்ன காஸ்ட் ஆகும் உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து பேசும்போது பார்த்துருந்தீங்க. ஸ்நாக்ஸ், அங்க டான்ஸ் ப்ரோக்ராம், அங்க டிஜே, இதெல்லாம் இருக்கும்போது ஃப்ளோர் வந்து ஒரு லைட் ஃப்ளோர் ஒன்று போடுறோம். அங்க டான்ஸ் ஆட நம்ம மெம்பர்ஸ் டான்ஸ் ஒரு லைட் ஃப்ளோரும் போடுறோம். இந்த எக்ஸ்பென்சஸுக்கு தான் இது ஒரு மொழியா. அவங்க ட்ரிங்க்குக்கான காசு இது கிடையாது. நீங்க கால்குலேட் பண்ணி எல்லாம் பிசினஸ்ல இருக்கிறீங்க. அந்த ட்ரிங்க்குக்கான காசு இது கிடையாது. இந்த ட்ரிங்க் என்னன்னா, யாரோ ஒரு ஸ்பீக்கர், ஒரு விஐ, ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்து நம்ம பேச சொல்ற மாதிரி இந்த ட்ரிங்கோட காசை வந்து அந்த கணக்குல தான் நம்ம கொண்டு போறோம் ஒழிய இதை வந்து மெம்பர் கிட்ட இந்த ட்ரிங்க் காசு வாங்குறோன்ற கணக்கே கிடையாது. அது உள்ள போறீங்க, எப்படி ஒரு மால் உள்ள போறீங்கன்னா நீங்க என்ன உட்காந்துருக்கிறீங்களோ சுத்தி பாக்குறீங்களோ எதுவே கூட ஒரு சார்ஜ் கொடுத்துட்டு உள்ள போறீங்கன்னாக்கா எக்ஸிபிஷன் உள்ள நீங்க சுத்தி பாக்குறீங்களோ இல்லையோ அதை பத்தி கிடையாது. அந்த உள்ள போய் அந்த வென்யூ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கான காஸ்ட் தான் இது வைக்கிற மொழிய ட்ரிங்க்ஸ்க்கான காசு கிடையாது. 1 பெக்கோ 2 பெக்கோ அந்த காசு கிடையாது. அதாவது மிஸ்யூஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க சார். நம்ம தான் கொடுத்துருமான்னு சொல்லி நான் அதிகமா ட்ரிங்க் எடுத்துட்டு அந்த மாதிரியும் சில பீப்புள்ஸ் இருப்பாங்க. அது கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுவாங்க அட்மாஸ்பியர். அதுதான் அந்த ஒரு கான்செப்ட்ல கொஞ்சம் பார்க்கணும். வேற ஒண்ணு மணி மேட்டரு. நீங்க எல்லாம் பிரமாண்டமா பண்றீங்க. இல்ல இப்ப வந்து நம்ம வந்து அங்க வென்யூல இப்ப நம்ம வந்து அவங்க உங்களுக்கு தெரியும் வந்து கான்ஃப்ளூயன்ஸ்ல என்னன்னாக்கா அவங்க கிட்ட தான் நம்ம பாட்டில் சரக்கு எடுக்கணும். அவங்களுக்கு தெரியாம ஏதாவது 10 பெட்டி 20 பெட்டி நம்ம தெரியாம எடுத்துட்டு போய் வச்சு செய்யணும். அவங்க கிட்ட எடுக்கிறதுக்கு வந்து 20% வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டு நம்ம எல்லாம் வாங்கி வச்சுட்டு நம்ம மெம்பர்ஸ் வந்து வெளியில இருந்து அவங்க பாண்டிச்சேரி தாண்டி வரும்போது இங்க இருந்து பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு அங்க எடுத்து வந்து உள்ள வந்து சாப்பிட்டாங்கன்னா இந்த பாட்டிலுக்கு நம்ம பே பண்ணோம். பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 20% பே பண்ணிருக்கிறோம். இது அப்படியே மீண்டு போச்சு. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சிவசரவணன் சார் இருந்தாருன்னா தெரியும், 50-60% மீண்டு போச்சு. மீதி எல்லாமே அவங்க எடுத்துட்டு வந்த ட்ரிங்க்ஸ் தான் ஓடிச்சு. இதே மார்பீஸ் தான் அவங்க எடுத்துட்டு வராங்க. ஆனா அது அவங்க எடுத்துட்டு வந்து சாப்பிடுறாங்க. ஆனா இங்க நம்ம வாங்கி வச்சிருக்கிறோம் 20% விலை கூட கொடுத்து வேற வாங்கி வச்சிருக்கிறோம். அப்ப இது நமக்கு வேஸ்டா போகுது. அப்போ அவங்க உள்ள வந்துட்டு எதுவுமே இந்த என்ட்ரன்ஸே ஒரு விஷயமே இல்லைன்னு சொன்னாக்கா அவங்க பாட்டில் எடுத்துன்னு வருவாங்க. உள்ள ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம வாங்கி வச்சிருக்கிற பாட்டில் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வீணா போயிடும். அந்த பெர்சன்டேஜ் அந்த காசு ரிட்டர்னும் பண்ண முடியாது. பாட்டிலும் ரிட்டர்ன் பண்ண முடியாது, வேஸ்டா போயிடும். ஸோ அவங்களுக்கு என்ன சாப்பிட்றாங்களோ அது எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். அவங்க சாப்பிட்ற அதே மார்பீஸோ அவங்க சாப்பிட்ற அதே பிராண்டியோ விஸ்கியோ நம்ம கொடுக்கறதுக்கு அங்கே ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான பீரு தான் கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு இருக்கிறோம். அவங்க வாங்கிட்டு வராம நம்பிக்கையோட இங்க வரலாம். அங்க போனா நம்ம வந்து இதை நல்ல சரக்கு சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வெறுங்கையோட வரலாம். வழியில வச்சுட்டு செக் போஸ்ட் இருக்குமா, இங்க மாட்டிப்போமா அங்க மாட்டிப்போமா, இல்ல டாஸ்மார்க்ல போய் எங்க கூட நின்று கியூல நின்று வாங்க வேண்டிய அவசியம் என்ன தேவையோ அதை இங்க வந்து ஃபுல்லா சாப்பிட்டுப்போம். சின்ன சஜஷன் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை சார். இப்போ இந்த ஃபெலோஷிப் இந்த இதை பத்தி சொன்னீங்களா சார்? இது வந்து கொஞ்சம் நம்ம ப்ராடரா கொஞ்சம் எல்லாம் நம்ம கிளப்ல எல்லாத்தையுமே கொஞ்சம் நம்ம சொல்லணும் சார். இது ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு சார். இந்த ஃபெலோஷிப் பத்தி இப்ப சொல்லியிருந்தீங்களா சார்?
ஆமாங்க. லிக்கர்ஸ் இது வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த 28 ஏஜிஸ் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். இத வந்து ஆமாங்க. நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணிடணும் சார் இத மெம்பர்ஸ்க்கு புரியுது. எல்லாருக்கும். எப்படி அது செய்யலாம் நீங்க அது சொல்லுங்க. மாதிரி ஆமா. அது நீங்க வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னா நல்லா இருக்கும். ஒரு மீட்டிங் நம்ம எல்லாம் பிரசிடென்ட்ஸ் மீட்டிங் வைக்கும்போது நம்ம அதை அப்போ கூட மெம்பர்ஸுக்கு போய் ரீச் ஆகுமான்ற மெம்பர்ஸ் கிட்ட போய் நம்ம ஃபெலோஷிப்பை வந்து ரோட்டில ஃபெலோஷிப்பை பத்தி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேச முடியாது. ஏன்னா அதுல நிறைய அவங்கதான் பேர் சார் விவாதம் வரும். மெம்பர்ஸ் தான் சார் இந்த மாதிரி இது பண்றது. வெளியில இருந்து ஆமா, வாங்கி நீங்க கிளப்ல சாப்பிடுறது. அது சொல்லலாம். இந்த மாதிரி இந்த இது இப்ப நான் சொல்லியிருக்க விவரத்தை நீங்க பிரசிடென்ட் கிட்ட சொல்லுங்க. நானும் வந்து இப்ப வரும்போது மீட்டிங் வரும்போது கண்டிப்பா இது சம்பந்தமா பேசுறேன் சார். பிரசிடென்ட் நம்ம கன்வே பண்ணி கண்டிப்பா சார். சார். ஆமா சார். அப்புறம் ஏன்னா கார் நம்ம பார்க்கிங் கார் பார்க்கிங்கா உள்ளே வந்து நிறைய சொல்லுங்க. அதான் சார் அந்த கார் பார்க்கிங்ல நிறைய இஷ்யூஸ் வருது சார். இல்ல இப்ப நம்ம கார் பார்க்கிங் வந்து வெளியில வந்து ஃபுல்லாவே இப்ப ஃபிளாட் பண்ணிட்டாங்க. அந்த ஏற்கனவே வந்து தடுப்புலாம் போட்டு வச்சிருந்தாங்க. இந்த செஸ் காம்படிஷனுக்கு அப்போ வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ உள்ளர சஃபிஷியன்ட் கார் பார்க்கிங் இருக்கும். பெரிய வெஹிக்கல்லாம் வந்து வெளியே நிறுத்துற மாதிரி தான் இருக்கும். பஸ்ஸஸ், வேன்ஸ். அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க வந்து கிச்சன் இந்த பார் சைட்ல எடுத்து வந்து விட சொல்றாங்க. அங்க விட்டாக்கா எந்த அளவுக்கு அது நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நம்ம சமையல் செய்யறவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஃபெலோஷிப்லயும் வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கு சார். ஆனா அது வந்து கரெக்டா கேட்ஸ் பண்றதுக்கு அங்க செக்யூரிட்டிஸ் இல்ல சார். உள்ள வரவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி நிறைய பேர் இருக்காங்க. என்ட்ரன்ஸ் மட்டும் தான் செக் பண்றாங்க செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் உள்ள வந்து கார் பார்க்கிங் பண்றதுக்கு எங்க போலாங்க கைட்னஸ் வந்து செக்யூரிட்டி கொடுக்கறது சார். ஆனா நிறைய செக்யூரிட்டி இருக்காங்க சார். கிட்டத்தட்ட 30-40 செக்யூரிட்டி இருக்காங்க. கார் பார்க்கிங்ல அது ஒரு பெரிய இஷ்யூ சார். இப்ப நம்ம இது இல்லாம நம்ம ஒரு 15 பேர் இப்ப ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அவங்க செக்யூரிட்டி இல்லாம நம்ம 15 பேர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். பட் பாத்துக்க அது நான் பிளான் பண்ணிக்கிறேன், நோட் பண்ணிக்கிறேன். கார் பார்க்கிங்க்கு அதுக்கு நம்ம பிளான் பண்ணிக்கலாம். பட் பஸ் எல்லாம் வரவங்கள வெளியே தான் நிறுத்திக்க முடியும். பஸ், கார், வேனுக்கு நம்ம உள்ள அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பஸ் வரவங்களுக்கு வெளியில தான் பண்ண முடியும். அது பாத்துக்கலாம். அது என்ன பண்ணலாம், நான் வில் நோட் இட். கார் பார்க்கிங். தேங்க்யூ சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் எனக்கு ஒரு சின்ன சஜஷன் சார். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம வந்து மெம்பர்ஸ் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கூப்பிடுறோம்ல சார். இப்போ நம்ம பேட்டர்ன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செக்மெண்ட் ஒரு 1500 இல்ல 2000 வரைக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு அந்த 2000க்குள்ள வரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி அந்த ஹாலில் வந்து ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்தா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து சீக்கிரம் கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். ஒரு சஜஷன் அது பண்ண முடியுமா ப்ராக்டிக்கலான்றது தெரியல. இல்லை அது ஏதாவது ஃபீஸிபிலிட்டி இருந்ததுன்னா நம்ம இப்போ சொல்றவங்ககிட்ட சொல்லலாம். முன்னாடி பண்றவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல கிடைக்கும். இப்போ ஹாலில் சினிமாவில் கொடுக்குறவங்க சார் அந்த மாதிரி ஏரோ பீரோ அந்த மாதிரி ஒரு ப்ரையாரிட்டியில ஃப்ரண்ட்ல கிடைக்கும், உங்களுக்கு மிடில் கிடைக்கும், இல்லை வந்து இந்த பேட்டர்ன் முடிஞ்ச அடுத்த ரோலே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது சொல்றதுக்கு நல்லா இருக்குமான்றது ஒரு யோசனை சார். அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தா ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க சார். ஒரு நம்ம வந்து கரெக்ட் தான் சார். இது வந்து நாங்க லாஸ்ட் இயர் வந்து பாலாஜி பாபு சார் வந்து எஸ்ஆர்எம்ல பிளான் பண்ணும்போது நம்ம இதை மென்ஷன் பண்ணல, இந்த மாதிரி பண்ணலாம்னு நினைச்சோம். ஏன்னா அங்க வந்து ஒவ்வொரு சீட்டுக்கும் சீட் நம்பர் போட்டிருக்கோம் அங்க உள்ள ஆடிட்டோரியம் உள்ள. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிறதே வந்து 2600 சீட்டு தான் மேக்சிமம் உட்கார வைக்க முடியும். இப்போ நம்ம 4000 ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கும்பொழுது 4000 பேருக்கு நம்ம சீட் அலாட்மெண்ட் பண்ணோம்னா 2000 ஃப்ளோட்டிங்ல போயின்னு வந்து இருந்தாதான் இது வந்து நடக்க முடியும். இப்போ ஒரு 500 பேர் ஃபெலோஷிப்ல இருப்பாங்க, ஒரு 100 பேர் 200 500 பேர் சாப்பாட்டுல இல்ல டிஃபன்ல இருப்பாங்க, 2500 பேர் உள்ள இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இடம் போட்டு கொடுத்துட்டோம்னா அந்த இடம் அப்படியே ஃபுல்லா காலியா இருக்கும். வெளியே தேவையானவங்களுக்கு உள்ள இடம் இல்லாம இருக்கும். ஃப்ளோட்டிங்கை கன்சிடர் பண்ணி தான் இப்போ நம்ம 4000 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். இடத்த 4000 பேர் உள்ள உட்காரத்துக்கு இடம் இருக்கான்னா கண்டிப்பா கிடையாது, எங்கேயுமே கிடையாது நம்ம இதுல. அப்போ வந்து நம்ம சீட் அலோகேஷன் கொடுத்தோம்னா எல்லாருக்கும். அதனாலதான் பேட்ரனுக்கு மட்டும் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், 3rd, 4th, 5th ரோ வந்து பேட்ரனுக்கு பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு அந்த ப்ரையாரிட்டி. அதுக்கு பின்னாடி வந்து ப்ரோக்ராமுக்கு முன்னாடி வரவங்க முன்னாடி வந்து உட்காரலாம், லேட்டா வரவங்க லேட்டா பின்னாடி வந்து உட்காரலாம். அதான் பண்ண முடியும், வேற ஒன்றும். 2 என்ட்ரன்ஸ் தான் வைக்கிறோம். இப்போ மீதி என்ட்ரன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டால் போட்டுறோம். ஸோ ஒரு விஐபி என்ட்ரன்ஸ், பேட்ரன் அண்ட் விஐபி என்ட்ரன்ஸ், அடுத்தது வந்து ஜென்ரல் ஒரு காமன் என்ட்ரன்ஸ், பேக் சைடு ஒரு காமன் என்ட்ரன்ஸ், அந்த சைட்ல அதே மாதிரி தான் இந்த டாய்லெட் பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ். இது மட்டும் தான் நம்ம இப்போ ஓப்பன்ல வைக்கிறோம். இந்த அலர்ட் சீட் நான் அலர்ட் பண்ணோம்னாக்கா இது கன்ஃபியூஷன். 4000 பேருக்கு உட்காரத்துக்கு இடம் தான் சார். நீங்க என்ன அலாட் பண்ணாலும் சார் வரவங்க வந்து ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா நம்ம உட்கார வச்சிடலாம் சார். ஆனா அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. வரவங்க முன்னாடி வந்து உட்கார்றவங்களும் இருக்காங்க, என் கிளப் மெம்பர் இது பண்ணாங்க அப்படின்னு அவங்களோட சேர்ந்து உட்கார்றவங்களும் இருப்பாங்க. நம்ம வந்து ரொட்டேரியனை வந்து நீ ஏன் இப்படி பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு நம்ம வந்து தியேட்டர் மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ண முடியாது சார். இல்ல, இட் டிபெண்ட்ஸ் அபான் தி புரோகிராம். இது சார்
இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரோக்ராம் மகேஷ் சார். இப்போ ஆசாஞ்சி ஆமா சார். வராருன்னா அவருடைய ப்ரோக்ராம் வந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து அஷூரன்ஸ் கொடுப்பேன். அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டா இல்ல சார், நம்ம சைலண்டா வந்து ஒரு ஆமா. ம். இல்ல அதுக்கு சொல்லல சார். நான் பார்த்த வரைக்கும் கான்ஃபரன்ஸ்ல இந்த ஒரு இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு சார். கரெக்ட் சார். ஏன்னா நம்ம நடந்துதான் இருக்குது. என்னதான் நம்ம வந்து பேட்டர்ன் போட்டு அவங்களுக்கு இது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா கூட சில ம். இது வந்து ஃப்ரண்ட்ல வந்து உட்காந்துக்கிறாங்க. நம்ம அவங்கள வந்து ஏன் உட்காருறீங்கன்னு நம்ம கேட்க இல்ல முடியாத இப்ப சூழ்நிலை அதுதான் இருக்குது. நம்ம தடுப்பு போட்டுடுறோம். பவுன்சர்ஸ் வந்து வெளியில வந்து இந்த என்ட்ரி அதை வந்து நம்ம டேக் கொஞ்சம் டேக் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கலர் டேக் போடுறோம். விஐபி இது வந்து yes. கோல்டன் கலரு, வயலட் கலரு, ப்ளூ கலர் மெம்பர்ஸ்க்குலாம் ப்ளூ கலரு, ஒர்க்கிங் டீமுக்கு தனியா ஒரு கலர் போட்டு நாலு Yes. கலர்ல வந்து டேக் போடுறோம். ஸோ அந்த கோல்டன் இதுவும் அந்த ப்ளூ அப்படிதான் நம்ம வயலட் பண்ண முடியும் சார். அதான் ஹையஸ்டா பண்ண முடியும் நம்ம. ஆமா. அது நடுவுல தடுப்பும் போட்டுறோம். பின்னாடி இருந்து உள்ள வராத கிரேட் சார். அளவுக்கு நடுப்புல தடுப்பும் போட்டுடுறோம். ஸோ அதை தாண்டி குதிச்சு வரவங்கள நம்ம ஏன் வந்தேன்னு கேட்க முடியாது. கேட்க போறது கிடையாது. அது ஒண்ணு கஷ்டம் தான் கொஞ்சம். அது அதான் பண்ண எல்லாரும் முடிய மாட்டேங்குது சார். அதான் இஷ்யூஸ் சார். ஒண்ணு இல்ல. ஆமா. பேட்ரான்ஸ்ல வந்து கலர் மாதிரி உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவங்கள லாஸ்ட் இயர் மாதிரி பண்ணாங்க. பேட்ரான்ஸ் உள்ள வந்து கலர் மாதிரி உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவங்கள போய் சார் நீங்க இங்க உட்கார அனுமதி இல்லை, நீங்க பின்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அது பண்ணலாம். பண்ணிக்கலாம் சார். அதனால இந்த வாட்டி அதை பண்ணணும். கண்டிப்பா சார். அடுத்தது வந்து இந்த வாட்டி பவுன்சர்ஸும் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். ஏன்னா நம்ம எல்லாமே ப்ரோக்ராம் கரெக்டாக நடக்கணும்னா அவங்களும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தால் தான் பண்ண முடியும். மேலே ஸ்டேஜில் அனாவசியம் போகிற மாதிரி அதே லாஸ்ட் இயர் மாதிரி ஏஜி அவங்களுடைய டீம் வந்து ஸ்டேஜில் ஒவ்வொரு செஷன்லேயும் வந்து உட்காரத்துக்கான இதுவும் இருக்கு. அவங்கள வந்து பிரசிடென்ட்ஸ் ஆனர் பண்ணுறோம், செக்ரட்டரிஸ் ஆனர் பண்ணுறோம், ஏஜிஸும் ஆனர் பண்ணுறோம். ஒவ்வொரு செஷன்லேயும் அவங்களுக்கு ஒரு கிஃப்டோட வந்து ஆனர் பண்ணுறோம். பிரசிடென்ட் செக்ரட்டரிஸ்க்கு வந்து ஒரு கிஃப்ட் இது மொமெண்டோட ஆனர் பண்றோம். இதுவும் எப்பொழுதும் போல வழக்கம் போல நடக்க போகுது. ஸோ ஏதாவது ஒரு செஷன்ல தே வில் பி இன் ஸ்டேஜ். பிரசிடென்ட் செக்ரட்டரிஸ் வில் பி இன் ஸ்டேஜ். அவங்க ஏஜ் கூட அவங்க வந்துருவாங்க கண்டிப்பா. அது ஒரு ஜோனா வராங்களா 2 ஜோனா வராங்களான்றதை பிளான் பண்ணி நம்ம பண்ணிடுவோம் சார். சார் வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்குங்களா? இருந்துச்சுன்னா கேளுங்க கொஞ்சம் சீக்கிரம் அப்படியே. ஏன்னா அடுத்தது வந்து நம்ம ஏஜிஸ் செமினார் பத்தி யாருக்காவது டவுட் வேற ஏதாவது டவுட் இருக்கா? சஜஷன் இருக்கா? சார் வைக்கிறேன் சார் சார். இந்த சார் சொல்லுங்க சார் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார் சார். நம்ம அந்த கான்ஃபரன்ஸ்க்கு எப்பவுமே வந்து ரீஜனல் வைஸ் வந்து ஒரு சின்ன பிரசிடென்ட் செக்ரட்டரிஸோட ஒரு மீட்டிங் இருக்கும். அந்த சரிங்க சார். ஷெட்யூல் வந்து கொஞ்சம் முன்னாடி அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அவங்க ஏஜிஸ் கொஞ்சம் இதா இருப்பாங்க. ப்ரிப்பேர்டா இருக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எப்படி ஏன்னா ஒரு சார்? எந்த மீட்டிங் சார்? ரீஜனல் வைஸ் இந்த கான்ஃபரன்ஸ் ப்ரொமோஷன் பிரசிடென்ட் செக்ரட்டரி ப்ரொமோஷன் சேர் வந்து பிரசிடென்ட் சரி. செக்ரட்டரி ஒரு மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. அது ஃபைனல் பார்ட் மாதிரி இருக்கும் அது. 4 ஜோன் தனித்தனியா பிரிச்சு அப்படி 4ஆ பிரிக்கிறோம். இப்ப அதான் 4 சொல்ல அதான் சொல்ல. அது அது வந்து டேட்டை இப்போ மட்டும் நீங்க முன்னாடி ஃபைனல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இப்போ அவங்க ஒரு வந்து ஜோன் அலர்ட் முடிச்சிட்டோம். பண்றது இப்போ சார். பாண்டிச்சேரி, இந்த கடலூர், பண்ருட்டி வரைக்கும் அந்த இது முடிச்சாச்சு. ஸோ ஓகே திருப்பி சார். நம்ம அதை பிளான் பண்ணி பண்ணிடலாம் சார். அது 4 ஜோன் இப்போ அதான் போட கொஞ்சம் போறோம். பெட்டரா இருக்கும். இந்த செமினார் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது அதான் நான் சொன்னேன் இல்லையா, அதுல வந்து நம்ம எல்லாமே மீட் பண்ணலாம் சார். ஆனா அந்த இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் பதிவுக்கு உள்ள இதானே சொல்றீங்க பிரசிடென்ட் செக்ரட்டரியோட வச்சு. இல்ல அவங்க இல்ல சார், பிரசிடென்ட் நம்ம செக்ரட்டரி ப்ரமோஷனுக்கே முன்னாடி பிரசிடென்ட் செக்ரட்டரிஸ் கூப்பிட்டு கான்ஃபரன்ஸ் சேர்மன் செக்ரட்டரி ப்ரமோஷன் இந்த சேர் 4 எல்லாருமே ஜோன் வந்து மீட்டிங் நம்ம என்ன பிளான் செய்ய பண்ணியிருக்கோம்ல. போறோங்கிறத இன்பர்சனா ஒரு சொல்லிட்டு அவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க. ஆமா இப்ப நீங்க சரிங்க ப்ரமோட் பண்றதுங்கிறது ஒரு பக்கம் சார். அது இல்லாம அவங்க ஒரு ஜஸ்ட் ஒரு டச் மாதிரி பண்ணுவாங்க. ஆமாண்ணா. அதுக்காக சொல்றேன். அது வந்து அந்த ஒரு 4 ஜோனா பிரிச்சு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பா ஜஸ்ட் நடக்கும், ஒரு நடத்தலாம் ஈவினிங் சார். அரேஞ்ச் பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு 1 hour 2 hours நம்ம முடிச்சிடலாம் அதை. கண்டிப்பா பண்ணுவோம் சார். அது 5 ஜோனா அது பண்றோம்னா 5 ஜோன்னா வர அதான் சொல்றேன். அது ஒரு பிளான் பண்ணி அந்த டேட் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா ஏஜிஸ் வந்து கொஞ்சம் அலர்ட்டா ரெடி பண்றது ஈஸியா இருக்கும். கண்டிப்பா சார், அதுவும் செய்வோம் சார். அது டிசம்பர் பிளான் இல்ல. டிசம்பர் 16, 17, 18 ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். 5 ஜோனா பிரிச்சு 3 நாள்ல மத்தியானமும் நைட்டும் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். அது ரொம்ப லேட் தெளிவா. இல்ல அதான் முன்னாடி வைங்க தெளிவா. டிசம்பர் 1ல வைக்கிற மாதிரி வைங்க தெளிவா. டிசம்பர் 26 ரொம்ப லேட்டா நீங்க அதோட க்ளோஸ் பண்றீங்க. டிசம்பர் 26 க்ளோஸ் பண்றீங்க. லாஸ்ட் 10 டேஸ்ங்கிறது வந்து ஃபீசிபிள் கிடையாது. நீங்க பிஃபோர் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்ல வச்சீங்கன்னா தான் நம்ம அதை ஃபர்தர் ஃபாலோ பண்ண ஈஸியா இருக்கும். செகண்ட் சாட்டர்டே சண்டேஸ் வருது, அதுக்கு முன்னாடி ஒரு சண்டே வருது. ஒரு 3 நாள் வந்து 3 ரீஜன் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அது பேக்கப் பண்ண ஈஸியா இருக்கும் நமக்கு. அதுக்காக சொல்றேன். நைட்டும் பிளான் ஒரு ஐடியா திங்க் பண்ணி பாருங்க. நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம இந்த ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமே, அதெல்லாம் சரியா இருக்கா உங்களுக்கு? அதுல ஏதாவது மாற்றங்கள் இப்போ இன்னும் ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு செலிபிரிட்டியா அவங்க பேசுற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கோம். நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அவங்க கிட்ட பேசுற மாதிரி வந்துட்டு இருப்பாங்க சார். இந்த ப்ரொமோஷன் இது நல்லா இருக்குதா? இதை நீங்க கிளப்ல வந்து நல்லா இருக்கு சார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல இத வந்து பிரசிடென்ட் செக்ரட்டரி அவங்க கிளப்புக்கு கொண்டு போறாங்களா? அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் சார்.
அதை ஃபாலோ பண்ணிடலாம் சார். இந்த ப்ரொமோஷன்ஸை கிளப் வந்து நம்ம குரூப் போறோம், பிரசிடென்ட் செக்ரட்டரி குரூப் போகுது. அந்த பிரசிடென்ட் வந்து அவங்க கிளப்புக்கு அதை கொண்டு போறாங்களான்றத கொஞ்சம் கேட்டுக்கணும் சார். அவங்கள கொஞ்சம் நீங்க வந்து மோட்டிவேட் பண்ணி நீங்க மெசேஜ் போட்டாங்களா கன்ஃபார்ம் பண்ணி கேட்கலாம் சார். நீங்க வந்து கொஸ்டின் பண்ணலாம் சார். அவங்கள போட்டுட்டீங்களா குரூப்ல போட்டு ப்ரமோஷன்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்களான்னு நீங்க கேட்கலாம் சார். ஏஜிஸ் எல்லாம் கேட்கலாம் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார் ஒன்றும் இல்லை சார், செலிபிரிட்டிஸ்ல நம்ம எல்லாம் புக் ஆகிட்டாங்களா சார்? நம்ம ஆக்டர் ஜீவா ஏதாவது ட்ரை பண்ணலாங்களா? சதீஷ் சார் பட்ஜெட்லேயே மோஸ்ட்லி வந்துருவாப்ல. இது சதீஷ் வந்து இப்போ ஃப்ரைடே அன்னைக்கு பண்ணிருக்கோம். அந்த பட்ஜெட்லயே வந்துருவாருன்ற ஜீவா இருக்கார்ல சார், ஆக்டர் ஜீவா. ஆமா சார். ஏதாவது பேசலாமா? எல்லாம் புக் ஆகிட்டாங்கன்னா இல்ல ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறோம் சார். ஒண்ணுமோ எனக்கு வந்து நான் சொல்ல போனா வடிவேல் சார் வரைக்கும் போய் ட்ரை பண்ணிட்டேன். ஆனா பட்ஜெட் நமக்கு எங்கேயோ போகுது, அதனால நான் வந்து அது ரொம்ப போயிடும். ஆமா சார், அது ரொம்ப போயிடுச்சு. அது இல்ல இவரோட பட்ஜெட்டுக்கு அவர் மோஸ்ட்லி வந்து ஒரு புரியுது சார். என்ன நம்ம பேசலாம் சார். நான் இப்போ உங்களை நான் பர்சனலா பேசுறேன் சார். வராங்கன்னா நம்ம we can consider சார். நம்ம ஸ்லாட் அவர் ஃப்ரீயா இருந்தாருன்னா நம்ம ஃப்ரீயா கூட வந்துருவாரு சார். சார்ஜ் வாங்காமலே கூட வந்துருவாரு. இருக்காங்க. சரிங்க சார், நம்ம அதை கொண்டு வரலாம் சார். ஏன்னா இப்ப கணேஷ் வெங்கட்ராமன் வந்து அவர் எம்சியா இருக்கிறதுனால இன்டராக்ஷன் வந்து அவங்க செஷன் நடுவுல வந்து அவங்கள ஒரு 1/2 hour 15 minutes இன்டராக்ஷன் செக்ஷன் மாதிரி கொண்டு வரலாம். வந்துட்டு அவங்க ஒரு வந்துட்டு போற மாதிரி அதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் சார். அது மாதிரி கொண்டு வந்து ஓகே சார். நான் அப்ப 6 சனம் செட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சனம் செட்டிலாம் வந்து ஸ்பீக்கராவே வராங்க. ஷீ இஸ் a good speaker. அது அவங்க அதெல்லாமே அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. சரிங்க சார். நான் அப்ப கேக்கட்டுமா சார்? 6, 7, 8 சப்போஸ் அவர் ஸ்லாட் ஃப்ரீயா இருந்தா நம்ம வரதா இருந்தா 7th ஈவினிங் அந்த மாதிரி வர மாதிரி தான் வரலாம் சார். 7th ஈவினிங் கேக்கணும். 7th ஈவினிங் சார். சரி நான் ட்ரை 6 o'clock சொன்னாதான் அவங்க 6:30 அவங்கள வராங்கன்னா பண்ணிக்கலாம் சார். வந்தா ரொம்ப நான் அப்ப உங்ககிட்ட பேசிட்டு ஒரு கன்ஃபார்ம் நான் தனியா பேசிட்டு ஷூர் சார், we can do it சார். ஓகே சார். தேங்க்யூ சார். நான் இதுக்கே பிரசாந்த் அதே மாதிரி அவரும் வந்து விதவுட் எனி சார்ஜஸ் வர்றதுக்கும் சொல்லியிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரசாந்த் அவங்களாம் இப்போ மறுபடியும் ட்ரெண்டிங்ல வந்துன்னு இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் ஃபீல்டுல வராரு, நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவங்களெல்லாம் பேசிட்டு இருக்கோம் சார். ஓகே சார். இது எல்லாத்த விட வந்து ரொம்ப நேர்த்தி கூட ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கிறோம். கமலஹாசனை வந்து ஒரு ஹானர் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா வந்து அவரு பிஏ கிட்ட வந்து நேத்து தான் மெயில் போய் ரீச் ஆயிருக்கு. டைரக்டா போய் பேசுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிறோம். பை லக் வந்துச்சுன்னா எல்லா முயற்சியும் பண்ணிட்டு தான் சார். ஓகே சார். ஒரு எக்ஸலன்ஸ் அவார்டு சார். வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குதா சார்? யாராவது டவுட் கேக்குறதுன்னா கேட்டுருங்க. அடுத்து நம்ம போகலாம். அதுக்காக அடுத்த செமினாருக்காக அவர் வெயிட் பண்றாரு. அருண் ஜெவராஜ் வேற ரொம்ப ஆர்வமா இருக்காரு செமினாருக்கு. ஆமா, கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் சப்போர்ட் பண்ணுங்க ஏஜி. தேங்க்யூ ஏஜி. தேங்க்ஸ் செக்ரட்டரியேட் அஃபீஷியல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ். மை கோ செக்ரட்டரி இவரு இருக்காரா? ஆனந்தன் இருக்காரா? ஆனந்த் இருக்காரா? ஆனந்த் வந்து ஒரு சைலண்ட் ஒர்க்கருங்க. அவர் அப்படியே ஆமா, ஏன்னா வந்து தரையில வைக்காம தூக்கிட்டு போறவர் வந்து ஆனந்த்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவர் வந்து எனக்கு வந்து தோளோட தோல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்கு. ஹலோ, நீங்க பேசுறது சார். வணக்கம். ஜானி சார். சார் மகேஷ் சார் சொன்ன மாதிரி சார், அது டிசம்பர் 16, 17 எல்லாம் கொண்டு போகாம நீங்க மேக்ஸிமம் அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல அதோட பர்பஸே அதுதான் சார். நம்ம அந்த டைம் க்ளோசிங் டைம் நமக்கு. கண்டிப்பா சார். அதனால அது மட்டும், ஏன்னா இப்ப நீங்க என்னன்னா இப்ப ஜோன் 21, 20 இந்த சைட்லாம் வீக் தான் சார் கொஞ்சம் ப்ராக்டிகலா. ஏன்னா எல்லாருமே அம்பு சார் வரும்போதே கமிட்மெண்ட் பண்றாங்க. நமக்கு கமிட்மெண்ட் தேவையில்லை. நமக்கு அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் நமக்கு இது. அது இன்னும் கொஞ்சம் ஏன்னா அன்பு சார் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் ப்ரொமோஷன் கொஞ்சம் அதிகமாச்சு. அது இன்னும் அந்த பிரசிடென்ட்டுக்கு ரீச் ஆகல. அது நம்ம ப்ரொமோ வீடியோ மாதிரி கொண்டு போனாலும் சரி, அது எப்படின்னு நீங்க கொஞ்சம் டிசைட் பண்ணுங்க சார். இல்ல நிறைய ப்ரொமோஷனுக்கு ஒன்னும் நல்லா பண்ணிட்டு இருக்கு. ஃபைனலைஸ் லிஸ்ட் ஃபைனல் ஆயிடுச்சுனாக்கா ஒரு கம்பைன்டு ப்ரொமோஷன் ஒன்று பண்றோம். இது எல்லாமே இனிமேல் தான் கொண்டு போறோம். இனி முதலே போட்டோம்னா எல்லாரும் அதுல வரவங்க வர முடியாம போயிடுச்சுன்னா அப்புறம் போட்டாங்க போடல. ஒவ்வொரு வருஷமும் அப்படிதான் சிம்பு வர்றாங்க, இவங்க வராங்க, எல்லாருமே சொல்றாங்க. ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இந்த வாட்டி என்ன நடக்க போதோ அதை மட்டும் நம்ம கொண்டு போவோன்றதுனால தான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருக்கிறோம். பர்சனலாவும் கேர் எடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
நல்லா ஷூரா நல்லா இருக்கும் சார். இப்ப பிரியங்கா வராங்க, ரக்ஷிதா வராங்க, திவாகர் வராங்க. இவங்கெல்லாம் பார்த்து எக்ஸலன்ட் சிங்கிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிக்கில் மேத்யூவோட ட்ரூப் வருது, அவங்களுடைய மியூசிக் ட்ரூப் வருது. நீங்க எப்படி ஒரு ஆண்ட்ரியா லெவல்ல நீங்க எதிர்பார்க்குறீங்க, அதை விட பெஸ்டா இந்த டீம் நல்லா பண்ணுவாங்க. நான் ஆண்ட்ரியா வரைக்குமே போய் பேசி பார்த்தோம். 15 லட்ச ரூபா கேட்கறாங்க. ஏன்னா 15 லட்ச ரூபால நான் ஒரு ஈவினிங் ஃபுல்லாவே முடிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு இப்ப பண்ணியிருக்கிறோம். ஸோ எதுக்காக ஒருத்தருக்கு போய் ஒரு ஆண்ட்ரியா என்ன 2 பாட்டு போட போறாங்க? அதை விட எக்ஸலண்டா ரக்ஷிதா சிங்கிங் சரி நல்லா சிங். இப்போ வந்து பொன்னியின் செல்வன்லாம் பாடிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப எக்ஸலன்ட் சிங்கர்ஸ் எல்லாம் வராங்க சார். ரொம்ப ப்ரோக்ராம் நல்லா என்டர்டைனிங்கா இருக்கும். அதே மாதிரி டான்ஸ் டீமும் அதை பார்த்தீங்கன்னா ரீமா, அவங்க வந்தனா, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸலன்ட் டான்சர்ஸ். சார் இன்னொரு நம்ம அந்த ஹவுஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம சொல்றோம் சார். அதை வந்து நம்ம ஆக்சுவலா ஹைதராபாத் கான்ஃபரன்ஸ்ல நம்ம பார்த்தோம் சார். அதோட வீடியோஸ்லாம் இருக்கும்ல சார். நம்ம இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இந்த ப்ரமோஷன் பண்ணும்போது ஒரு ஏன்னா நிறைய பேருக்கு ஐடியா இருக்காது. நம்ம பார்த்தவங்க நம்மளுக்கு தெரியும் ஹவுஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும். ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி அந்த மாதிரி நம்ம ப்ரமோஷன் பண்ணும்போதே இப்போ போட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்க சார். நம்ம அந்த கிளப்ல காட்டுறதுக்கு இதுதான் ஹவுஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இப்படிதான் இருக்கும்ன்றதுக்கு ஒரு இப்போ அங்கெல்லாம் ஹவுஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபுட்டு வந்து எதுவுமே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான், ஃபுட்டு கிடையாது. ஃபுட்டை வந்து நீங்க ஹவுஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ல போய் காசு கொடுத்து வாங்கணும். ஆமா சார், அங்க அப்படி. ஆமா, அங்க அப்படிதான் பண்ணோம். ஆனா நம்ம ஹவுஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஸ்நாக்ஸ் கொடுக்க போறோம். ஃபுல்லா அங்க ஸ்நாக்ஸ் போட்டுட்டே இருப்பாங்க. பஜ்ஜி, போண்டா, வடை எல்லாம் போட்டுட்டே இருப்பாங்க. அங்க வந்து ஃப்ரீயாவே ஸ்வீட் கொண்டு ஜிலேபி கொண்டு அங்க போட்டுட்டே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். கண்டினியூஸா இப்போ அந்த ஈவெண்ட் நடக்கிற வரைக்கும் அங்க பண்ணிட்டு இருப்பாங்க. எப்போ வேணா மாத்தி வெரைட்டியா எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். சார்ஜ் கிடையாது. ஸோ அது ஒரு அதுக்கு உள்ள வித்தியாசத்தை நான் சொல்ல வரேன். அங்க வந்து உள்ளர வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஏதாவது பண்ண, அதாவது ஈவெண்ட் மேனேஜர்ஸ் போட்டு இந்த அங்க இருக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு, அதாவது இப்போ மால்ல எல்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ண முடியுமான்றது அதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அங்க வந்து ஒரு செலிபிரிட்டி வராங்க, ஒரு டிவி சீரியல் ஆக்ட்ரஸ் வராங்கனாக்கா அவங்க ஒரு டான்ஸ் ஆடுறாங்கன்னா அவங்க கூட டான்ஸ் வித் செலிபிரிட்டிஸ், செல்ஃபி வித் செலிபிரிட்டிஸ், அது மாதிரி பண்றதுக்கு ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அது வந்து ஒரு தனியாக ஒரு நல்ல ஒரு என்டர்டைனிங்காகவும் இருக்கும். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் முயற்சின்றதுனால என்னால் எந்த அளவுக்கு அது கொண்டு வர முடியுன்றது இல்லை, பட் நல்லா கொண்டு வர முடியுன்றது நினைப்பு இருக்கு. ஸோ செலிபிரிட்டி வந்தாங்கன்னாக்கா அவங்க வந்து வெளியில செல்ஃபி பூத்தில் இருப்பாங்க, கூட போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அடுத்தது அவங்க ஹவுஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வருவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க கூட டான்ஸ் வச்சுருந்தாக்கா அவங்க கூட டான்ஸ் ஆடலாம், யார் வேணுமோ டான்ஸ் ஆடலாம், வீடியோ எடுத்துக்கலாம். இது எல்லாமே எடுத்த உடனே அவங்களுக்கு பாருங்க, அடுத்த உடனே வந்து அவங்களோட இதுல போடுவாங்க, அப்டேட் பண்ணுவாங்க. நான் அலைவரிசையில போனேன், நான் இந்த மாதிரி இதுவா இருக்கிறேன். அது வந்து அதுதான் உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். உடனடியான நிறைய பிளேசஸ் வேற கொடுக்க போறீங்க இல்ல வைத்தி? வெஹிக்கிள் எல்லாம் வச்சு ஆட்டோ அது மாதிரி நம்ம ஹவுஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தோமாங்க. அதெல்லாம் தனியா டிஃபரெண்ட் இது மாதிரி ரிக்ஷா வெஹிக்கிள், ஆட்டோ வந்து இந்த இது மாதிரி சைக்கிள் அது தனியா வைக்கிறோம். இது இல்லாம நம்மளுடைய அலைவோசைன்னு அந்த பேக் ட்ராப் வச்சு அதுல தான் செல்ஃபி வச்சு எடுத்துக்க போறாங்க அவங்க கூட. பிளஸ் அவங்க வந்து ஒரு 2 டான்ஸ் பசங்க கூட டான்ஸ் ஆடுற மாதிரி. அதுக்கு வந்து அங்க இருக்கிற அந்த எம்சி ஒருத்தவங்க நந்தினின்னு வராங்க, அவங்க வந்து அவங்கள வந்து என்கேஜ் பண்ணுவாங்க. யாராவது வந்து ஆடுறீங்களா, டான்ஸ் ஆடுறீங்கன்னா வாங்க, அங்க ஃபெலோஷிப்ல இருக்கிறவங்க. அது அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒரு இதுவா இருக்கும் அவங்களுக்கு. அதான் சார், இப்படி இருக்குன்றத நம்ம பார்த்தோம், நம்மளுக்கு தெரியும்ல சார். அது காட்டுறதுக்காக நம்ம ஏதாவது நம்ம முன்னாடியே ப்ரேயரா ஏதாவது இப்போ நம்ம இப்போ அந்த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்து இல்லை சார், அதோடைய போட்டோஸ் ஏதாவது இப்படிதான் ஹவுஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இப்படிதான் இருக்குன்றதுக்கு ஒரு ஏதாவது ட்ரை பண்றோம் சார், நம்ம ட்ரை பண்றோம். இப்ப இந்த செலிபிரிட்டி எல்லாம் வர போறாங்க இல்லையா, அவங்க வந்து பேசுவாங்க. ஹவுஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இந்த சீரியல் ஆக்டர்ஸ் வராங்க இல்லையா, இந்த சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க தனியா பேசி, நான் வர போறேன், உங்க கூட போட்டோ எடுத்துக்க போறேன், என் கூட நீங்க 1 hour நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசி வரப்போற வீடியோஸ் ஃபர்தரா வந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாமா நம்ம ஒன்னொன்னா அதுவே வந்து அப்போ இது என்ன கிளப்ல போய் ரீச் ஆகணும் வச்சுங்களா, பிரசிடென்டோட அதுக்குதான் முயற்சி வேணும். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார். அவர் ப்ரொமோஷன் சார் கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் கோவமா ஆயிடுவார், இன்னும் கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆயிடுவார், வக்கீல் வேற, அவர் கொஞ்சம் பார்த்துக்காரு. தேங்க்யூ சார். சாரி ப்ரொமோஷன் செமினார் ப்ராஜெக்ட் சார் செமினார் சேர் சார் இருக்காரா? இல்ல இன்னும் அது இது அன்மியூட் பண்ணிக்கல சார். இல்ல இருக்காரு வந்து அவரு டேக் ஓவர் பண்ணிக்கலாம் சார். வெளில போயிட்டாரு. சரி சார். அருண் ஜெபராஜ் இல்லைங்களா? அருண் ஜெபராஜ் இல்லைங்களா? அருண் ஜெபராஜ் வந்தாரு இப்ப இல்ல அது இல்ல.
சரிங்க சார். அதுக்கு அது சார்பா வந்தாரு யாராவது அதுக்குள்ள ஏஜிஸ் நீங்க யாராவது வெளில போயிட்டு செக்ரட்டரியேட்ல யாராவது பேசிடலாமா? யாரும் செக்ரட்டரியேட்ல இல்லையா? செக்ரட்டரி சார் அண்ணன் வெளில இருக்காங்க, வின்சென்ட் அண்ணன் இருக்காங்க, அவங்க பேசுறாங்க. பேசிட்டு சொல்லுங்களேன். இதோ நான் பேசுனேன். வின்சென்ட் 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 பிரபாகரன் அன்மியூட் பண்ணிங்க சார். வின்சென்ட் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அவார்ட்ஸ் சம்பந்தமா செமினார் பத்தி இப்ப ஆக்சுவலா கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிருச்சு. செமினாரை பத்தின அதுல கொடுக்கக்கூடிய அந்த அவார்ட்ஸ் பத்தி பிரீஃபா சொல்லிட்டா அடுத்து நெக்ஸ்ட் வந்து அருண் ஜெபராஜ் அதை பத்தின டீடைல்ஸ் சொல்றாரு. சார் மத்தவங்க எல்லாரும் தயவு செஞ்சு மீட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மைக் எல்லாம் மீட் பண்ணிக்கோங்க. இல்ல மியூட் ஆல் கொடுத்துறேன் நானு. சாரி. வின்சென்ட் அன்மியூட் பண்ணிக்கலாம். ஓகே. வால்யூம் 10ல சவுண்ட் இல்ல. ஹலோ. இப்போ ஓகே குட். இப்ப கேக்குது கிளியரா இருக்கு. பேசலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 அசிஸ்டன்ட் கவர்னருக்கு வந்து அதர் தென் கும்பகோணம் ஜோன்ஸ் 3 அசிஸ்டன்ட் கவர்னருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். கேட்ட உடனே அவங்களோட டேட்டாஸ் அவங்க ஜோன்ல செஞ்ச ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமும் அவார்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாக்டர் பாலாஜி, நாகப்பட்டினத்தை சேர்ந்த சந்துரு, அடுத்து கும்பகோணத்துல உள்ள அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முருகன் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட எல்லா டேட்டாவும் எனக்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு 23 ஜோன்ல இருந்து எந்த ஒரு டீட்டெயிலும் வரல. சீக்கிரம் நீங்க கொடுத்துட்டீங்கன்னாக்கா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நேற்று இப்ப காலையில கவர்னர் சொன்னது மாதிரி உங்களுக்கான அவார்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. இன்னைக்கும் காலையில அந்த அவார்ட்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிருக்கிறேன். ஒரு கிளப்புக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா 8 அவென்யூ ஆஃப் அவார்ட்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறோம். 8 அவென்யூ ஆஃப் அவார்ட்ஸ்ல வந்து நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கீங்களோ உங்களுக்கு அந்த டவுட்ஸ் வேண்டியதில்லை. நீங்க செஞ்சிருக்க ப்ராஜெக்ட கிளப் வைஸ் எங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிட்டீங்கன்னா நாங்க அந்த எந்த அவார்டுக்கு அவங்கள வந்து நம்ம தேர்வு பண்றோமோ அதை நாங்க தேர்வு பண்ணிக்கிறோம். அதே மாதிரி மோர் தென் 100 ப்ராஜெக்ட்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண சங்கத்தையும் நாங்க வந்து அதிக நுணுக்கமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை சங்கங்கள் வந்து இது வரைக்கும் இந்தியா ஆப்ல வந்து 100 ப்ராஜெக்ட்டுக்கு மேல அதோட சேவை திட்டங்களை பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களையும் ஹானர் பண்ணதா டிசைட் பண்ணியிருக்கிறோம். அதனால டியர் அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ், உங்களுடைய சங்கத்துல உள்ள உங்க மண்டலத்தில் உள்ள அனைத்து சங்க தலைவர்களுடையும் கலந்து ஆலோசித்து இன்று மதியம் இல்லை இன்று இரவிற்குள் உங்களுடைய தகவலை எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல பண்ணுங்க. இப்ப ஜோன் 10 அப்படின்னாக்கா ஜோன் 10ல என்னென்ன கிளப் இருக்குது அந்த கிளப் வைஸ் நேம் எழுதுங்க. அந்த கிளப்ல வந்து யார் யார் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கிறாங்க, அந்த ப்ராஜெக்டோட தலைவர் யாரு. ஸோ நம்ம சேர்மன் அவார்டு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறோம். அந்த சேர்மன் அவார்டுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு யார் வந்து நல்லா பெஸ்ட் இது சேர்மனா பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத டிசைட் பண்றதுக்காக எந்தெந்த ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க அந்த ப்ராஜெக்டோட சேர்மன் யாருங்கிற டீட்டெயில் நீங்க கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதனால கூடிய விரைவில் உங்கள்கிட்ட வந்து அதுக்கான பதிவுகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல எந்த அளவுக்கு நம்மளுடைய மாவட்ட மாநாட்டிற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவிற்கு நம்முடைய இந்த சர்வீஸ் ப்ராஜெக்ட் செமினாருக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். மேக்சிமம் அனைத்து சங்க தலைவர்களுக்குமே இந்த செமினார்ல வந்து விருதுகள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தா மட்டும் தான் எங்களால அந்த விருதுகளை கொடுக்க முடியும். இன்னும் இருக்குது சரியா 5 நாட்கள் மட்டுமே இருக்குது. 5 நாட்களுக்குள்ள நீங்க கொடுக்குற அந்த பட்டியலை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண வேண்டிய கட்டாய சூழல்ல இருக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேசியிருந்தோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை அதே தகவலை திரும்ப உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். அதனால வந்த தகவல் வந்து உங்கள்கிட்ட இருந்து கம்மியா வந்திருக்குது. உங்களுடைய தகவலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இன்றுக்குள் உங்களுடைய தகவல்கள் கிடைக்கப்படின் அனைவருக்குமே அதுக்கான விருதுகளை வந்து பட்டியலிட்டு விருதுகள் தயார் செய்ய வேண்டிய கட்டாய சூழல்ல இருக்கிறோம். நாட்கள் குறைவாக உள்ளது. அதே போல உங்களுடைய விருது பட்டியலுக்கு நீங்க தயார் செய்து உங்களுடைய சங்க தலைவர்களுக்கு தயார் செய்ய வேண்டும். கூடிய விரைவில் உங்களுடைய சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களையும் இந்த சர்வீஸ் ப்ராஜெக்டுக்கு நீங்க வந்து அவங்களை வந்து பதிவு பண்ண சொல்லுங்க. கிளப்போட சர்வீஸ் ப்ராஜெக்ட் சேர்மன், ஜோன் சர்வீஸ் ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த சேர்மன்ஸ், இது வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஜோன் அபிஷியல்ஸ், எந்த செமினாருக்கும் வராத டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஜோன் அபிஷியல்ஸை கண்டிப்பா இந்த செமினார்ல பங்கெடுப்பதற்கு உதவியாளர்
முதல் கேட்டுக்கொள்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம் அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணுவதற்கு முன்னாடி மண்டல அளவில் உள்ள சங்கங்களோட பெயர் பட்டியல், அந்தந்த சங்கங்கள் செய்த சிறப்பான சேவை திட்டங்களை நீங்கள் எந்த திட்டங்களை நீங்கள் வந்து பகுத்தாய்வு செய்து எங்களுக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்களோ அவர்களுக்கு எந்த அவென்யூவில் அவார்டு தரலாங்கிறத எங்க இந்த கமிட்டி டிசைட் பண்ணி அதற்கான விருதுகளை கொடுக்கும். விருது பட்டியல்கள் வந்து உங்களுக்கு வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்குள்ளார எந்தெந்த சங்கங்களுக்கு எத்தனை விருதுகள் வழங்க இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு பட்டியல் அளிக்க தயாராக இருக்கின்றோம். அதனால் கூடிய விரைவில் அதிகப்படியான பதிவுகள் செய்யுங்க. அதே மாதிரி இந்த விருதுகளுக்கு தயாராகின்ற சங்கங்கள் நிச்சயமாக பதிவு செய்திருக்க வேண்டும் என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை இந்திய ஆப்ல பதிவு செய்யாத சங்கங்களை இந்த மாவட்ட கருத்தரங்கிற்கு முன்னதாக அனைத்து சங்கங்களையும் பதிவு செய்ய நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தந்த வாய்ப்பிற்கு நன்றி. அடுத்து அருண் ஜெபராஜ் வெயிட் பண்றார் உங்களுக்காக பேசுவதற்கு. அருண் ஜெபராஜ். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் சேவையின் மேன்மை சர்வீஸ் ப்ராஜெக்ட் செமினார் சேர்மன் ரொட்டேரியன் அருண் ஜெபராஜ். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. அருண் பண்ணிட்டேன் சார். கேக்குதா? தேங்க்யூ so much ஜெரால்ட். குட் மார்னிங் டு ஆல். இந்த உங்க ப்ரீசியஸ் நேரத்தை வந்து நான் வீணடிக்க விரும்பல. ஆல்ரெடி இந்த கான்ஃபரன்ஸை பற்றி ஒரு சென்சேஷனல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி வர 20ஆம் தேதி தஞ்சாவூர்ல நடக்கிற சர்வீஸ் ப்ராஜெக்ட் செமினார் சேவையின் மேன்மை. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் பர்வீன் சுல்தானா தான் ஸ்பீக்கராக வராங்க. நம்ம நல்ல நான்வெஜ்ஜு ஆம்பூர் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல வெஜ்ஜு ஃபுட்டு கை தேர்ந்த ஒரு வெஜிடேரியனை வச்சு நம்ம வெஜ்ஜு ஃபுட்டு செய்கிறோம். ஸோ கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 850 ஒருத்துள்ள கிட்டு கொடுக்குறோம். ஸோ ஃபெல்லோஷிப்பு ரொம்ப மினிமைஸ்டாக கொடுக்குறோம். அதை ஃப்ரீயாக கொடுத்தா செக்ரட்டரியில் எது ஃப்ரீயாக கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நம்ம ஒரு மினிமமா கொடுக்குறோம். இதுதான் வந்து பிரசிடென்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட கேட்குறாங்க, அவங்கள்ட்ட சொல்லியிருக்க தகவல். ஸோ இன்னைக்கு தேதி வந்து சண்டே, இன்னும் கரெக்டாக 6 நாள் தான் இருக்கு செமினாருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இனி பாண்டிச்சேரி ஆரம்பிச்சு கடைக்கோடி அதெல்லாம் பட்டுக்கோட்டை வர வந்து எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லா ஏஜிஸும் அஷூரன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அஷூரன்ஸ் பண்ண அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் ஒரு ஃப்ரைடேக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன், ஃப்ரைடே தான் லாஸ்ட் டேட் வச்சிருக்கோம் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஸோ அங்கே வந்து எப்படி சொல்றது, ஒன்லி ஃபார் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. அதனால ஏஜிஸ் வந்து இன்னும் பாண்டிச்சேரியில நான் ஆரம்பிக்கல. அன்பு, ராமச்சந்திரமூர்த்தி, மதியவன்ஸ் எல்லாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாண்டிச்சேரி, கடலூர், நெய்வேலி, நாகப்பட்டினம், திருவாரூர்லாம் இன்னும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணலை. அதனால கொஞ்சம் பிரசிடென்ட்டை சொல்லி எல்லா ஏஜிஸும் கொஞ்சம் மேக்சிமம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுங்க. நம்ம ஒரு 750 மெம்பர்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலேயும் ஒரு 200 பேர் வந்தாலும் நம்ம கூட தான் நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபெல்லோஷிப் எல்லாமே கிட் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஏஜிஸ் வந்து கொஞ்சம் பிரசிடென்ட்டை மோட்டிவேட் பண்ணி எவ்வளவு சீக்கிரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமோ பண்ண சொல்லுங்க. மறந்துடாம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போது அந்த சங்கத்தோட பேரை போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுங்க. ஏன்னா 7000 ரொட்டேரியன் இருக்காங்க. பேரை போட்டு பண்ணோம்னா நம்ம 7000 பேர்ல யாருன்னு தெரியாது நமக்கு. ஸோ அந்த சங்கத்தோட பேரு, எத்தனை மெம்பர், அதை மட்டும் கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் மென்ஷன் பண்ண சொல்லுங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்று ஏஜிஸ்ட நான் ஒன்னு வந்து விரும்பி ஆரம்பிச்சோம்னா ஒரு 1:30 மணிக்கு முடிச்சிடலாம். ஏன்னா பர்வீன் சுல்தான் வராங்க, அவங்களுக்கு ஒரு 3/4 மணி நேரம் நம்ம பேசுறதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்பீக்கரை கேட்கறதுக்காகவே நிறைய பேர் வராங்க. இன்னொன்று இப்போ வின்சென்ட் பிரபான் சார் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லிஸ்டே வச்சிருக்காங்க. நம்ம பிரசிடென்ட்ஸ் அந்த சர்வீஸ் ப்ராஜெக்ட் பண்ணவங்களாம் பெருமைப்படுத்தும் விதமாக நிறைய அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு 1 hour ஆகும். ஸோ இவ்வளவும் இருக்கு. இதை நம்ம வந்து குறித்த நேரத்தில் ஆரம்பிச்சா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும். அதனால ஏஜிஸ் வந்து அந்த பிரசிடென்ட்டை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி ரைட் டைம்ல அந்த 9:30க்குலாம் வெனியூல இருக்க மாதிரி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இது சம்பந்தமா வேற எந்த சந்தேகம் இருந்தா கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்க சார். ஃபெல்லோஷிப் எத்தனை மணிக்கு சார் ஆரம்பிக்கிறீங்க? சார் ஃபெல்லோஷிப் எல்லாம் முடிஞ்சு 1 o'clock மேல தான் சார். ஃபெல்லோஷிப் முன்னாடி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இங்க கூட்டம் குறைஞ்சது. கடைசியா பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது சார். இல்ல அது மாதிரி தவறு நடக்காது. அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபெல்லோஷிப் ஓபன் பண்ணுவோம்.
முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு ப்ரோக்ராம் முடியிற எண்ட்ல ஆரம்பிக்கிறது பெஸ்ட் நான் நினைக்கிறேன். இல்ல அதுதான் அதாவது 1:00 மேலதான் சார். அதாவது இன்னும் சொல்ல போனா அவார்ட்ஸ் முடிஞ்சுதான். ஓகே. ஏன்னா அவார்ட்ஸ் தான் நம்ம லாஸ்டா பண்றோம். அவார்ட்ஸ் முடிஞ்சுதான் ஃபெல்லோஷிப் ஓபன் பண்றோம். ஓகே, தேங்க்யூ. அது மாதிரி சில ஏஜிஸ் வந்து டிரைவர்ஸ்க்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. டிரைவர்ஸ்க்கு டோக்கன் போட்டிருக்கோம். மினிமம் சார்ஜ் 200 ஃபுட்டுக்கு மட்டும் பண்ணிருக்கோம் சார். டிரைவர்ஸ்க்கு அந்தந்த ஏஜிஸ் வந்து வாங்கிக்கங்க டோக்கனு. ஒரு ஏஜிஸ்க்கு வந்து 200 ஃபுட்டுக்கு மட்டும் சார்ஜ் பண்றோம். கவுண்டர்லயே வச்சிருங்க டிரைவர் டோக்கன். அங்கேயே வச்சிருவோம். கவுண்டர்லயே வச்சிருவோம். அது சும்மா ஏஜிஸ் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக. ஏன்னா சில பேர் சொன்னாங்க ஏஜிஸ் வந்து டிரைவர் வருவாங்க அவங்க சாப்பிடணும்னா அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மினிமம் காஸ்ட் ஒரு 200 வச்சிருக்கோம் நம்ம ஃபுட்டுக்கு மட்டும். ஓகே ஓகே. அதனால கொஞ்சம் ஏஜிஸ் வந்து கொஞ்சம் பிரசிடென்ட்ஸை மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ஃப்ரைடேக்குள்ள பண்ண சொல்லிருங்க. அப்பப்ப இருக்கிறதையும் பண்ண சொல்லுங்க. மொத்தமா தான் பண்ணணும்னு கிடையாது. அப்பப்ப இருக்கிறதையும் நீங்க பண்ண சொல்லிடலாம். பப்ளிக் இமேஜ் செமினார்ல சார், இப்போ நம்ம பப்ளிக் இமேஜ் செமினார் பண்ணோம்ல சார். ஆமா சார். அதுல டிரைவர்ஸ் என்ன பண்ணிட்டோம், பிரியாணி பேக் பண்ணிட்டோம் சார் எல்லாருக்கும். ஓ, பேக் பண்ணிட்டீங்க? ஆமா, பேக் பண்ணிட்டு அந்த கார் இருக்கிற இடத்துலயே வந்து அவங்களுக்கு வாட்டர் பாட்டிலும் ஒரு பாக்கெட்டும் கொடுத்துட்டோம். அவங்க வண்டி நம்பர் டோக்கன்லயே வண்டி நம்பரும் டிரைவர் நேம் எழுதிட்டு டோக்கனை இஷ்யூ பண்ணிட்டோம். அதுக்கு சார் நம்ம யாரையாவது அதை ஏஜி சார் பிரசிடென்சி யாராவது பொறுப்பேற்றுங்க. இல்ல அது ஆக்சுவலா ஒருத்தர் உங்க கிளப்ல ஒருத்தர் போட்டுட்டீங்கன்னா வர வண்டி ஒரு 1/2 மணி நேரம் சென்று பாத்துட்டீங்கன்னா அவங்க பேரையும் அந்த வண்டி நம்பர் எழுதி டோக்கன் தான் அவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு ஒரு பிரியாணி அதையும் கொடுத்துறாங்க. அங்கேயே ஒரு ஷாமியானா போட்டு அங்கேயே வச்சுட்டோம். ஏன்னா அவங்க இங்க மிங்கிள் பண்ணான்றதால தனியா பண்ணிட்டோம் சார். அது கொஞ்சம் சௌரியமா ஒரு 60 பாக்கெட் போச்சு. ஒரு ஈஸியா தான் சார் இருந்தது. சரி சார், நான் ஒரு 100 டோக்கன் போட்டிருக்கேன். நீங்க சொல்றதை கன்சிடர் பண்ணிக்கிறேன் சார். நான் நீங்க பாருங்க. அதே மாதிரி இந்த கிட் வந்து நம்ம வரும்போது கிட் கொடுக்காம சார், சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிட் கொடுக்குற மாதிரி பாருங்க சார். ஏன்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றது லேட் ஆகும் சார். இதனால கிட் வைக்கிறது போறது வரது. கிட் வாங்கிட்டு இன்னும் 2 வண்டி வருதுன்னு வெயிட் பண்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டு போய் வண்டியில வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் உள்ள வராங்க. ப்ரோக்ராம் உள்ள வரும்போது பார்த்தா 10:30 ஆயிடுது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதனாலதான் லாஸ்ட் டைம் எனக்கு ப்ரோக்ராம் லேட் ஆன ரீசன் வந்து இந்த 2 ரீசன் தான். கிட் தான் போறோம். அப்ப டேக மட்டும் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு கிட்ட வந்து முடிச்சு வந்து வாங்கிக்கணும்னு சொல்லிடுவோம். அது 2 மணி கொஞ்சம் பாருங்க எப்படி பண்ணலாம்ன்றது கொஞ்சம் பாருங்க. கண்டிப்பா சார். நான் அனுபவத்தை வச்சு சொல்றேன். கல்யாணத்துல சாப்பிட்டு தாம்பூலம் கொடுக்கும்போது பை கொடுக்குற மாதிரி. ஆமா சார், கல்யாணத்துல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாம்பூலம் பை கொடுக்குற மாதிரி சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம கிட்ட போய் கொடுக்குறோம். இல்லாட்டி ஸ்டார்ட் பண்ண லேட் ஆயிடும். இல்ல புரியுது சார், புரியுது. இதையும் நான் கன்சிடர் பண்றேன் சார். நான் கண்டிப்பா பண்ணிடுறேன் சார். சரி சார், பண்ணிடுறேன் சார். வேற யாராவது கான்ஃபரன்ஸ் ஃபீட்பேக் ஏதாவது சஜஷன் இருந்தா சொல்லுங்க சார். நீங்க செமினாருக்கு எனக்கு ஒண்ணு சார். ஏஜிஸ் திருப்பி கேட்கறது ஒண்ணுதான். டைமிங்க்கு கொஞ்சம் பிரசிடென்ட்ஸையும் மெம்பரையும் வர வைக்கணும் சார். வந்தானா உடனே உள்ள ஹாலுக்கு வர்றதுக்கு கிட்ட கொடுக்காதீங்க சார். எடுத்துட்டு போய் வச்சுட்டு வரது 1/2 மணி நேரம் ஆக்கிறாங்க சார். புரியுது சார். டேக மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். டேக் பார்த்து கொடுத்து உள்ள அனுப்பிச்சு சாப்பிட்டு வரும்போது கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ஓகே சார், அப்படியே பண்ணிடலாம் சார். அருண் ஜெபராஜ் நல்ல ஐடியா. அருண் ஜெபராஜ் ஆனந்தன் சார் சொல்றது கிட் கவுண்டர் ஓபன் பண்ணுங்க. கிட்டோட டோக்கனை வந்து டேக்லயே கொடுத்துருங்க. கிட்டோட டோக்கனை டேக்லயே கொடுத்துட்டு கிட் கவுண்டர் ஓபன் வந்து 1 மணிக்கு ஓபன் பண்ணுங்க. ஓகே அந்த மாதிரி ப்ரோ. இல்லாட்டி நீ ஆன் டைம் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. இல்ல அதுதான் அவங்க வரும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ரிசிப்ட போட்டு கொடுத்துருவோம். ரிசிப்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட வாங்கிட்டவங்க. மார்னிங் காலை சாப்பாடு நம்ம அரேஞ்ச் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா கூட அவங்க ஏர்லியரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நிறைய காம்ப்ளிகேஷன் வருது. 11 மணிக்கு வந்து ஒருத்தர் சாப்பாடுன்னு சொல்றாங்க. நிறைய வந்துச்சு. அதனால வரல சார். இல்ல சார், டிஸ்டன்ஸ் டிராவல் தான் சார். நம்ம இங்க இருந்து டிராவல் பண்ணி அங்க வரதுக்கு 10 ஆயிடுது சார். அதான் மெயின் ரீசன் சார். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் இப்போ 150 பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஏற்பாடு பண்ணிருந்தேன் சார். வரவங்க சாப்பிட்டாங்க தான். பட் ஆனா உங்களுக்கு வந்து டைம் தான் சார். ரோடு போட்டுட்டு இருக்கானுங்க. போகும்போது டைமிங் தான் சார் முக்கியமா. ஒரு 7 மணிக்கு 6 மணிக்கு கிளம்பினா வந்து சேர்த்து 10 ஆயிடுது. பாக்குறேன் சார். அது என்ன, அதுதான் இப்ப பிரேக்ஃபாஸ்ட் இப்போதைக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிருக்கோம். அது என்னன்னு பார்த்து கன்சிடர் அன்பு நான் பாக்குறேன். அன்பு கன்சிடர் பண்றேன். சார் வேற யாருக்காவது செமினார் பத்தின ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல சஜஷன் இருந்தாலோ உடனே சொல்லலாம்.
எதுவும் இல்லை அப்படின்னா அடுத்த அஜெண்டாவுக்கு போயிடலாம். செமினார்ல வந்து சேர்மன் சார், செமினார்ல எங்களுக்கு வெளியில ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் கொடுங்க சார். உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. உங்களுக்கு இடம் போதான் எங்களுக்கு. அப்படி இல்ல சார், ஒரு இடம் வந்தாங்கன்னா எங்க டீம் வந்து அங்க ரிஜிஸ்ட்ரேஷன் சார். பண்ணுவாங்க. நீங்க முத நாளே வந்துருவீங்க, நீங்க எந்த இடம்னு சொல்லிட்டு நீங்களே எடுத்துங்க சார். நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். ரெடி பண்ணி கொடுத்துறேன். கான்ஃபரன்ஸ் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சார், இப்ப பாண்டிச்சேரி ஏரியா பண்ணிட்டாங்க. இந்த ஏரியா வந்து 650 ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு பண்ணிட்டாங்க செமினார்ல. உங்க சைட்ல இருந்து வரல சார் செமினாருக்கு சரியா. அந்த டைம்ல தீபாவளி டைம்னால ரொம்ப பேர் வரல. உங்க ஏரியாவில் ரிஜிஸ்ட்ரேஷன் வரணும்னா ஒரு 650 ரிஜிஸ்ட்ரேஷன் 750 ரிஜிஸ்ட்ரேஷன் எதிர்பார்க்கிறோம் உங்க செமினார்ல. கண்டிப்பா சார், எங்க ஏஜிஸ் பண்ணிடுவாங்க சார். கண்டிப்பா இல்ல, அந்த ஏரியாவில் யாருமே இங்க வந்து பண்ணல சார். அதனால அங்க பண்ணிட்டா ஈஸியா இருக்கும் சார். வேற ஒன்றும் இல்ல. ஏன்னா ஒரு 2000 ரீச் பண்ணிட்டோம்னா அந்த செமினாருக்குள்ளார ஈஸியா இருக்கும். அப்புறம் 2000 நம்ம பண்ணிடலாம். தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஏஜிஸ் கண்டிப்பா பண்ணிடுவாங்க. போன தடவை இவங்க எல்லாம் இங்க வந்து பண்ண முடியல. அதனால அவங்க அங்க பண்றது ஈஸியா இருக்கும். கண்டிப்பா பண்ணுவாங்க சார். முன்னாடியே கலெக்ட் பண்ணிட்டா அங்கேயே பண்ணிடலாம் சார் எல்லாருமே. நம்ம செமினார்ல உங்களுக்கு ஒரு கணிசமான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வரும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓ வெல்கம் சார். வெல்கம் சார். சார் ஏஜிஸ் நீங்க தான் கொஞ்சம் தஞ்சாவூர் ஏஜிஸ், பட்டுக்கோட்டை தாமஸ் பிரச்சனை இல்லை, புல்லட் தாமஸ். அதனால திருவாரூர், நாகப்பட்டினம் சார்லாம் சேர்ந்து கொஞ்சம் நம்ம செமினார் டீமுக்கு நம்ம ரீஜன்ல சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். கும்பகோணம் ரொம்ப முக்கியம். அன்பு உங்க பேரு இருக்கு. அன்பு ரெண்டு உங்க பேரு தாமஸ் வந்து ப்ரமோஷன் சார் தனியா புல்லட் வாங்கி கொடுக்குறாரு. நம்ம லிஸ்ட்ல சேர்க்கலாமான்னு கொஞ்சம் கிடையாது. தாமஸ்க்கு கிடையாது. தாமஸ்க்கு கிடையாதுன்னா அன்புதான். தாமஸ்க்கு கிடையாதுன்னா நான் ஓகேங்க. இல்லைன்னு சொல்லிட்டாரு. தாமஸ்க்கு கிடையாதுன்னா நான் ஓகேங்க. இந்த போட்டிக்கு வரேங்க. கிடையாதுன்னா அன்பு உத்தரவாதம் கொடுத்துட்டாரு. நான் தாமஸ் கிடையாது. கண்டிப்பா தாமஸ் கிடையாதுன்னா பாண்டிச்சேரியில 3 கிளப் இது வரைக்கும் பண்ணிட்டாங்க 100%. சூப்பர். 4 கிளப் 100% ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு பாண்டிச்சேரியில. கான்ஃபரன்ஸ் சேர்மன் சார், ப்ரமோஷன் வேலையை பார்க்க சொல்லுங்க சார். ஜோன் 22ல பார்க்கவே மாட்டேங்கிறார் சார். வெளியூர் சார். நான் நேற்று தனியா மீட்டிங் போட்டேன் சார். வணக்கம் வணக்கம் ஏஜிஸ் டியர் ஏஜிஸ் ஒரு நிமிஷம். பாண்டிச்சேரியில 6 சங்கம் தான் சார் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணிருக்காங்க. மீதி நிறைய சங்கம் 0 ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க சார். முதல் 3 ஜோன் வந்து நாங்க கான்சென்ட்ரேட்டே பண்ணல. அதனால கொஞ்சம் கவனத்துல எடுத்துங்க சார். பாண்டிச்சேரி ரொம்ப கண்டிப்பா ப்ரமோஷன் சார். கண்டிப்பா பண்ணிடுறேன் சார். அவரே படாதீங்க சார். இப்ப கிளப் வைஸ் லிஸ்ட் போட போறதா இருக்கா? இந்த போட்டுருவேன். ஓகே சார். நான் பண்ணிடுறேன் சார். ஏஜிஸ் வணக்கம். ஒரு நிமிஷம் பேச விடுங்க. இப்ப நம்ம 20ஆம் தேதி அன்னைக்கு இங்க செமினாருக்கு வரோம்ல. அப்ப வந்து நம்ம இங்க ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கோம். நம்ம எல்லாம் முன்னாடி நாள் 19ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பெரிய ஹோட்டல்ல புக் பண்ணி நல்லா ஃபெலோஷிப்போட புக் பண்ணிருக்கோம். அது சம்பந்தமா மிச்சல் தாஸ் பேசுவாப்புல. ஒரு நிமிஷம் மிச்சல் தாஸ் பேசுறது கொஞ்சம் கேளுங்க. மிச்சல் தாஸ் நீங்க பேசுங்க. ஒரு தரம் அண்ணே இல்ல ஏழை விட வேணாம். போதும் ஒரு தரத்துல வந்தாச்சு. ஹலோ மிஷேல் முகத்தை காட்டுங்க. மிஷேல் வந்துட்டேன் முகம் தெரியுதா? ஹலோ மிஷேல் வணக்கம் சார். ஒரு நிமிஷம் ஜானி உங்களுடைய மைக்க மீட் பண்ணிக்கோங்களா. ஏன்னா இப்ப மீட் பண்ணாலும் திருப்பி அன்மியூட் ஆயிடுது. அந்த நாய்ஸ் உங்கள்ட்ட இருந்து வருது. ரைட் ஓகே சார், நீங்க பேசுங்க. ஏஜிஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம 20ஆம் தேதி செமினாருக்கு முன்னாடி 19ஆம் தேதி ஏஜிஸ் மீட் வந்து தஞ்சாவூர்ல பிளான் பண்ணியிருக்கிறோம். உங்களுடைய அவைலபிலிட்டி எல்லாரும் எப்படி உங்களுக்கு இப்ப இந்த 19 ஆப்டா இருக்குமா இல்ல எப்படி எல்லாருக்கும் ப்ரோக்ராம் வேற ஏதாவது ஷெட்யூல் இருந்துச்சுனாக்கா அதை எப்படிங்கிறத ஆல்டர் பண்ண முடியுமாங்கிறதுக்கு தான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறோம். எப்படி உங்களுடைய சஜஷன் என்ன? அன்னைக்கு மதியானம் வந்துட முடியுமா சார்? ஆஸ் பர் ஷெட்யூல் ப்ரோக்ராம் போடுங்க சார். 19 எல்லாம் வந்துடும் சார். 19 ஆஸ் பர் ஷெட்யூல் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க. வெரி குட். அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து சரி. இப்ப யார் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரூம்ஸ் வேணும் அப்படிங்கிற மட்டும் நீங்க நம்ம ஏஜிஸ் குரூப்ல வந்து பதிவு போட்டுருங்க. அந்த ஏற்பாடு செஞ்சிடலாம்.
ரூம் டாரிஃப் சொல்லிடுங்க, சரி சொல்லிடுங்க, செக் அவுட் சொல்லிடுங்க, நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிடுறேன் சார், பேமெண்ட் அனுப்பிடுறேன் சார். ஆக்சுவலா வந்து ஓகே 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 சார் வணக்கம். அது வந்து ஒரு 3500 பிளான் பண்ணிருக்கு. ஓகே. அதுக்கு மேல போனுச்சுன்னா நாங்க ஏஜிஸ் நாங்க பேர் பண்ணிக்கலாம்னு ஒரு இது. அதுக்குள்ளார முடிஞ்சிச்சுன்னா பேலன்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஐயோ அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்குங்க. ஓகே இதான் பிளான் பண்ணிருக்கு. அதனால யார் பாரு ஐயோங்கிறது அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்கீங்க. கலை 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 கூட போனா சொல்ல மாட்டோம், குறைச்சு வந்தா கொடுத்துருவோம். கலை கலை பேசுறது கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. இப்ப இந்த மீட்டிங்ல வந்து ஏஜிஎஸ் மீட்டிங்ல வந்து நம்ம சேர்மனும் செக்ரட்டரியும் வர சொல்லிடுங்க. சரி சார். சரி. வைத்தியநாதன் சாரும் ஆனந்தம் சாரும் கம்பல்சரியா அன்னைக்கு வந்து 19ஆம் தேதி இருக்கணும். சரி சார். ஆமா, அந்த ரிக்வெஸ்ட் அவங்க சொல்லிடுங்க. சரி சார். ஏன்னா அன்னைக்கு நம்ம கான்ஃபரன்ஸை பத்தி டீடைல்டா ஒர்க் அவுட் பண்றப்ப சார் 2 பேரும் இருந்தா நல்லா இருக்கும். அதனால அவசியம் வந்து அவங்களும் வந்து அந்த ஏஜிஎஸ் மீட்ல கலந்துக்கணும்னு சொல்லிடும். வைத்தியநாதன் சார், ஆனந்தன் சார் 2. ஆனந்த் சார் அவங்களுக்கு ஒரு ரூமை போட்டு வச்சிருங்க. சரி சார். அன்பு சார் ப்ரொமோஷன் சார். அன்புக்கு அன்பு தான் டிஃபால்ட் ஆச்சா, பக்கத்துல தானே இருக்கிறாரு. சரி சரி ஓகே ஓகே ஓகே. நீங்க ஏன் பிரிச்சு பாக்குறீங்க? பாண்டிச்சேரில இருந்து இவங்க வரதுக்கு லேட் ஆகும், இவங்க பட்டுக்கோட்டையில இருந்து இங்க வரதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி சார். இது இல்லாம யாருக்கு சார் போனோம்? இது இல்லாம செக்ரட்டரியேட்டுக்கு 2 ரூம் கேட்டிருக்கேன் நானு. சரி சார். செக்ரட்டரியேட்டுக்கு 2 ரூம், இப்போ வந்து கான்ஃபரன்ஸ் சேர்மனுக்கு ஒரு ரூம் சேர்த்துங்க. 3 ரூம் எங்க சைடா போட்டுங்க, மீதியை வந்து நீங்க பாத்துங்க. ஏன்னா நான் முன்னாடி அருண் கிட்ட ஒரு 5 ரூம் பிளாக் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன். இப்ப ஏஜிஎஸ் எல்லாம் யார் யார் வராங்களோ அவங்க சேர்த்து அங்கேயே ஏற்பாடு பண்ணிட்டுங்க. சரி சார். ஓகே 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 சார். ஓகே சார். அதுக்குதான் நாளைக்கு இந்த டீடைலா அந்த இதை கொஞ்சம் இது போடுறோம் சார் நாங்க. கண்டிப்பாமா கண்டிப்பாமா. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். கலை, நான் குமார் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. 16ஆம் தேதி பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு சின்ன ஏற்பாடு பாலாஜி கிராண்ட்ல பண்ணிருக்கோம். அதுக்கு எல்லாருக்கும் அழைப்பு விட்டுருக்கேன். ஆமா, எல்லாரும் வந்துடணும். மார்னிங் 11 மணிக்குலாம் போட்டிருக்கீங்க. ஆமாண்ணே. அது ஈவினிங் அதை கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஏண்ணே எல்லாருக்கும் ஒர்க்கிங் டேஸ். ஈவினிங் தான் நம்மளுக்கு இங்க போகணும்லண்ணே. எங்க 19ஆம் தேதி எல்லாம் இருக்குல்ல, என்ன காலையில ஈவினிங் மாத்திரங்கிறீங்களா? நீங்க 16ஆம் தேதி என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா 16 தான் 16 அதை ஈவினிங் கன்வெர்ட் பண்ற முடிஞ்சா ஈவினிங் எல்லாம் வந்துருவோம். அது நம்ம கெடா வெட்டு மாதிரி அது மாதிரி பண்ணுவோம்னா மத்தியானத்துல தான் அது கரெக்டா இருக்கும். சரி சரி. அப்ப ஊர்ல நான் ஆளை கூட்டி வந்துறேன். போயிட்டு இருக்கு. ஆமா கண்டிப்பாக. அதுதானே அப்புறம் சொல்றது. ஜோன்ல மொத்தம் போயிட்டு. ஆமா கண்டிப்பா கண்டிப்பாண்ணா. ஓகே கண்டிப்பா பிரபா பிரபா எங்க சொந்த ஊர்ல இருந்து ஆளை கூட்டி வந்துடுறேன். ஒரு பிளேயர் வாங்கண்ணா. சொல்லுங்க டிஜினா சொல்லுங்கண்ணா. ரெடி பண்ணி இப்ப செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் ஒருத்தவங்க இருக்காங்க இங்க ஐயனார் தெரியாம கள்ளத்தனமா வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்களா? 4 ஹாஸ்பிட்டலுடைய கான்டாக்ட் பர்சன் கேம்ப் வந்தேன். வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணீங்க இருக்குதா உங்களுக்கு? இல்ல சார் இல்ல சார். தேங்க்யூ சார். ரைட். 19th அன்னைக்கு நீங்க அந்த ஏஜிஎஸ் மீட் ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஓகே. டிஜி இருக்கிறாரு. டிஜி முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் சார். சொல்லுங்க. உங்கள்கிட்ட டேட்டா இன்னைக்குள்ள கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க சார். இந்த அவார்ட்ஸ்க்கு வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்கு டைம் இல்ல சார். தயவு செஞ்சு கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் அனுப்பிச்சீங்கன்னா நாளைக்கு உங்க அவார்ட்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சார். இது வரைக்கும் யாரும் அது சம்பந்தமான எந்த டவுட்ஸும் கேட்கல. மிஷேல் தாஸ் அனுப்பிச்சிருக்காரு சார். அவரோட பேர் சொல்ல விட்டுட்டேன். தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து அனுப்பிச்சு வைங்க சார். இன்னைக்கு பேர் அனுப்பிச்சிருக்கேன். போகவே முடியாது. அன்பு நீங்க ஏதாவது பேசுறீங்களா? ஆமா சார். அன்பு. ஆமா சார். ஆமா பேசுறேன். சொல்லுங்க. ஜோன் 3 ராமச்சந்திரமூர்த்தி அண்ணன், அப்புறம் ஜோன் 6 நாகரத்னா மேடம், ஜோன் 19 திலகர் சார், ஜோன் 22 சொக்கலிங்கம் சார், ஜோன் 26 சந்திரசேகர் சார். இவங்க 6 ஏஜிஸும் ரொம்ப வீக்கா இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு கிளப் அது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க.
அதை மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் கவனத்தில் கொண்டு உடனே பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அந்த நேரத்துல. கண்டிப்பா சார் பண்ணி கொடுத்துறேன் சார். சொல்லுங்க சார். கான்ஃபரன்ஸ் செமினார் சார். சரிங்க மேடம். செமினாருக்கு 30 பேர் வருவாங்க. கிளப் வைஸ் பேசுங்க. நீங்க முடிஞ்சீங்கன்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட் அபிஷியல்ஸ் இருப்பாங்கல்ல, முன்னாள் தலைவர்கள், அவர்களையும் சந்திச்சு நீங்க பேசுங்க. நீங்க பேசினா மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க முடியும். நீங்க தலைவரை மட்டும் நம்பிட்டு இருக்காதீங்க. கிளப்புக்கு உள்ளேயும் போய் பேசினா மட்டும்தான் நம்மளால ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க முடியும். அதனால வர்ற 20ஆம் தேதி கட்டாயம் அனைத்து சங்கங்களும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை ஒவ்வொரு ஏஜிஸும் தெளிவா நம்ம தலைவர்கிட்ட கொண்டு சேர்த்துருங்க. வர்ற 20ஆம் தேதி அவசியம் அனைத்து சங்கங்களும் மினிமம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிடுங்க. நீங்க ஸ்ட்ரிக்டா நடந்தாதான் இது வந்து ஜெயிக்க முடியும். நம்ம வேண்டுகோள் விடுத்தீங்கன்னா ஒண்ணும் ஜெயிக்க முடியாது. நம்ம கான்ஃபரன்ஸ்க்கு 100 பேர் கேரண்டி சார். 100 மெம்பர்ஸ் நம்ம ஜோன்ல இருந்து கான்ஃபரன்ஸ்க்கு 100 பேர் சார். Thank you AG. 100 கேரண்டி சார். சார் ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து லாஸ்ட். ஆக்சுவலா வந்து கோதானம் சேர்மன், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் சார் குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ மகேஷ், கேக்குது நீங்க பேசலாம். சார் ஒண்ணும் இல்ல. இப்ப ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம லிஸ்ட் வந்து 31/7/22 வரைக்கும் எடுத்து நம்ம டிஜிக்கு அனுப்பியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அப்டேட் ஆகல. ஏன்னா நான் மைரோட்ரியில நான் போய் பார்க்க முடியாது, அது டிஸ்ட்ரிக்ட் சேர் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ அதனால நம்ம ஏஜிஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க கிளப்ல இது வரைக்கும் கோதானத்துல எவ்வளவு அப்டேட் பண்ணிருக்காங்கிற லிஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்ல கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சர்வீஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ள நான் வின்சென்ட் சார்ட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஏன்னா நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன், அவரோட இதுல மைரோட்டில அவர் போய் பார்த்து ஒரு இதுக்கு பண்றாங்க. ஸோ அதனால வந்து எனக்கு கொஞ்சம் அப்டேட் ஆச்சுன்னா நான் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதை கொஞ்சம் குயிக்கா பண்ணி கொடுங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஜெரால். ஓகே தேங்க்யூ மகேஷ். டிஜி சார் க்ளோஸ் பண்ணிடலாமா மீட்டிங்? ஹலோ டிஜி சார். சார் டிஜி பிஸியா இருக்கிறாரு. வைத்தியநாதன் சார், சேர்மன் சார், வேற ஏதாவது முடிச்சுக்கலாம் சார். சார் ரைட். அன்னைக்கு கொஞ்சம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பாத்துக்கோங்க சார். எல்லாரும் மோட்டிவேட் பண்ணுங்க சார். கான்ஃபரன்ஸ் செமினார்ல கண்டிப்பா செமினார்ல மோட்டிவேட் பண்ணுங்க சார். கண்டிப்பா சார். ரைட் சார். ஓகே சார். இந்த ஜூம் மீட்டிங்க்கு மிக சிறப்பான முறையில் வருகை தந்து கான்ஃபரன்ஸ் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்த தெல்ல தெளிவாக நமக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல விளக்கமான முறைகள் அழகாக எடுத்து சொல்லிய கான்ஃபரன்ஸ் சேர்மன் ரொட்டேரியன் வைத்தியநாதன் சார் அவர்களுக்கும், இந்த ப்ரமோஷனை வேற லெவல்ல பிரம்மாண்டமா பண்ணிக்கிட்டு இருக்கிற கான்ஃபரன்ஸ் ப்ரமோஷன் சேர்மன் ரொட்டேரியன் அன்பு அவர்களுக்கும், கான்ஃபரன்ஸ் செக்ரட்டரி ஆனந்தன் சார் அவர்களுக்கும், நெக்ஸ்ட் அடுத்ததா வர 20ஆம் தேதி நடக்க இருக்கிற சேவிங் மேன் சர்வீஸ் ப்ராஜெக்ட் சேர்மன் ரொட்டேரியன் அருண் ஜபராஜ் அவர்களுக்கும், டிஸ்ட்ரிக்ட் சர்வீஸ் ப்ராஜெக்ட் ஸ்ட்ராட்டஜிக் கமிட்டி ரொட்டேரியன் வின்சன் பிரபாகரன் அவர்களுக்கும், டிஸ்ட்ரிக்ட் சேர் கோதானம் ரொட்டேரியன் மகேஷ் அவர்களுக்கும், மற்றும் பாசமுள்ள அனைத்து உதவி ஆளுநர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும், மாவட்ட ஆளுநரின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும், அதாவது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் கலந்து கொண்டதற்காக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஜெரால்ட் கலர்ஃபுல்லா ட்ரெஸ் போடுற கடைசியா வராருங்க. Thank you all. Yeah. Great day. Thank you sir. Have a great day. Thank you. Thanks to all sir.